அனைவருக்கும் வணக்கம். என்னோட வாய்ஸ் ஆடிபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இன்னைக்கு இந்த ப்ராஜெக்ட் வந்து ஆக்சுவலா ஏர்லி மார்னிங் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைச்சேன். ஸோ அதுல இன்னும் கொஞ்சம் சில விஷயங்கள் ஆட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அதனால சரி ஓகே இன்னும் பெஸ்டா கொடுக்கணும் அப்படின்றதுனால தான் ஓகே ஸ்பெஷல் அக்கேஷன் டைமா ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு பண்ணலாம் அப்படின்றதுக்காக 11 o'clock இருக்கட்டும் அப்படின்னு விட்டுட்டேன். ஸோ இன்னைக்கு இந்த மீட்டிங் எனக்கு உங்க எல்லாருக்கும் எப்படி ஸ்பெஷலோ அதை விட எனக்கு ஒரு ஸ்பெஷல். ஏன் அப்படின்னா லாஸ்ட் ஒரு 12 years நான் 2016 நான் கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் நான் வந்து நிறைய அகாடமிஸ்ல வந்து ஒர்க் பண்ணிருக்கேன். இண்டிபெண்டா பர்சன்ஸ் ஒன் டூ மெம்பர்ஸ் வந்து படிச்சா கூட இண்டிபெண்டா நம்ம கிளைண்ட்ஸ் கண்டுபிடிக்க அப்பெல்லாம் வந்து நெட்ஒர்க்லாம் அதுல கிடையாது இல்லையா. நெய்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் அதுலயுமே ஃபுல்லா இன்ட்ரெஸ்டோட படிக்கிறவங்க அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நான் எந்த பர்சனையுமே வந்து நான் வந்து ஈஸியா எடுத்துட மாட்டேன். அவங்க இன்ட்ரெஸ்ட் பர்சன் செலக்ட் பண்ணி பார்த்துட்டு சின்சியரான ஆஸ்பிரண்ட் மட்டும்தான் நான் ஃபுல் கோர்ஸ் எடுத்துப்பேன். அப்படி இல்லைன்னா நியர்பை ஏதாவது ஒரு அகாடமிஸ்ல நான் பார்த்தியமா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த அகாடமில நீங்க போய் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்வேன். ஸோ நான் நிறைய அகாடமிஸ் ஒர்க் பண்ணிருக்கேன். ஸோ மோர் தென் ஒரு 8-9 அகாடமிஸ் மேல நான் ஒர்க் பண்ணிருக்கேன். டிஎன்பிசிக்காக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து டெட் எக்ஸாம்காக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து டிஆர்பி செட் எக்ஸாம், ஸோ இப்படி கேட் எக்ஸாம், ஸோ இது எல்லா விதமான எக்ஸாம்ஸ்க்கும் என்னால முடிஞ்ச ஒரு பார்ட்டிசிபென்ட்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஆனா அந்த அகாடமிஸ்ல ஒர்க் பண்ணும்போது எனக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னா, இப்ப 10 யூனிட் இருக்குன்னா 10 நம்ம கிட்ட கொடுக்க மாட்டாங்க. எஸ்பெஷலி நமக்குன்னு ஒரு பர்டிகுலரா சில யூனிட்ஸ் மட்டும் அலோகேட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த 2 யூனிட் அலோகேட் பண்ணி கொடுத்தாலும் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த 2 யூனிட் கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்க மாட்டேன். 2 யூனிட் எனக்கு கொடுத்துருக்காங்க, அதுல என் பசங்க எனக்கு ஃபுல் மார்க் எடுக்கணும்னு நினைப்பேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, என்னோட அவங்க அகாடமில இருந்து ஒரு மெட்டீரியல் கொடுத்தா கூட நான் என்னோட ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல், ஸோ என்னுடைய மெட்டீரியல்ஸ் தான் எக்ஸ்ட்ரா மெட்டீரியல்ஸ் நான் ப்ரொவைட் பண்ணுவேன். ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியல் ஸ்டேஜ்ல எல்லா அகாடமிஸ்மே அதை அப்ரிஷியேட் தான் பண்ணுவாங்க. பரவாயில்ல நீங்க நிறைய கொடுக்குறீங்க, நிறைய பசங்க வந்து நல்ல பாசிட்டிவா இருக்கு, நல்லா இருக்காங்க. பட் ஒரு செகண்ட் ஸ்டேஜ் போகும்போது என்னன்னா நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுத்துருவாங்க. ஒரு யூனிட்டுக்கு இவ்வளவு அலோகேஷன் டைம் தான் உண்டு, நீங்க எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் எடுத்துக்க வேண்டாம். ஸோ 12 ஹவர்ஸ்னா ஒரு யூனிட்டுக்கு 10 ஹவர்ஸ் இல்ல 20 days அப்படின்னு கொடுத்துருவாங்க டைம். அந்த 20 daysக்குள்ள நாங்க சிலபஸ் முடிக்கணும். அப்படி முடிக்கல அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா, அதுக்குள்ள நீங்க முடிங்க, அதுக்குள்ள என்ன சொல்லி தர முடியுமா சொல்லி கொடுங்க. எனக்கு சொல்லி கொடுத்தா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. வந்து ஒரு லிமிட் வச்சிருவாங்க, இன்ஃபினிட் லெவல்ல கொண்டு போக மாட்டாங்க. இதுதான் ஃபைனட் தான். ஸோ ஃபைனட்டா கவுண்டபிளா அந்த லே வச்சுட்டு இந்த அளவு சொல்லி கொடுத்தா போதும், மத்ததெல்லாம் டெக்ஸ்ட் புக் கொடுத்துட்டீங்களா அவங்களே படிச்சுட்டு ஓனா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் நீங்க சொல்லி கொடுத்துட்டீங்களா ஓரளவு சொல்லி கொடுத்துருவோம், நம்ம அகாடமியும் கொடுக்குறோம் இல்லையா, அது போதும் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாங்க. அப்ப அந்த பர்டிகுலர் ஹவர்ஸ் முடிஞ்சாலே நீங்க அடுத்த யூனிட் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு ப்ரெஷர் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ இன்டைரக்டா சோ அப்ப என்னன்னா ஒரு பர்டிகுலர் டைம் போகும்போது 2 யூனிட் ஓகே அவங்க ஹவர்ஸ் இவ்வளவுதான் கொடுக்குறாங்க, நம்ம எக்ஸ்ட்ரா நம்ம என்ன பண்ணலாம் ப்ரொவைட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் பர்டிகுலரா ஏதாவது ரெக்கார்ட் பண்ணி ஃப்ரீ டைம்ல நீங்க படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெக்கார்டிங் வீடியோஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணனா அதுக்கு அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஏன்னா அது அவங்களுடைய ஒர்க் லோட் வராது, அவங்களோட ஒர்க் லோட் இல்லாம நம்மளுடைய இது அது நமக்கு சொல்றாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கும். நிறைய நேரங்கள்ல அதை நான் நினைச்சு வருத்தப்பட்டது உண்டு. சோ அப்போ என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட நான் அதை அடிக்கடி ஷேர் பண்ணுவேன். சோ வந்து சொல்லும் போது எனக்கு ப்ரொஃபஷன் பிடிச்சிருக்குப்பா, ஆனா வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் வைக்கிறாங்க எல்லா இடத்துலயுமே, இதுதான் கத்துக்க ஆர்வமா இருக்கு. 4 வரி சொல்றேன் என்னால கொடுக்க முடியும். நீ எதுக்கு வந்து நீ போய் நினைக்கிற உனக்குன்னு ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க, யாரும் அவங்க எவ்வளவு எத்தனை படிச்சு கேட்பாங்க. மங்கை மம்க்கு தெரியாது உங்ககிட்ட இருந்தா நிறைய கத்துப்போம் அப்படின்னு தோணுச்சுன்னு சொல்லி அவங்க எங்களோட ஜாயின் பண்ணாங்க. ஒருத்தரா ஜாயின் பண்ணி தான்
இப்ப இந்த ஜூன்னா ஆரம்பிச்சோம். அவங்க கொஞ்சம் சீக்கிரம் படிக்க முடியல. பட் 5 எனக்கு கிடைச்சு. ஸோ ஆகஸ்ட் பேட்ச் வந்து மனசுல ஒரு விஷயம் பிள்ளைங்களுக்கு ஏங்க படிக்கிற பிள்ளைங்க நாலேஜுக்காக வெளில போய் ஏங்கி நிக்க கூடாது. சாட்ஜிபிடி நீங்க ஒரு சர்ச் ஒரு குருவை தேடி கூடாது. ஒரு வேணா என் அகாடமிலோ ஒரு போய் கேட்க கூடாது. எனக்கு எம்சிக்யூ வைக்கும். நான் வந்து நிறைய எக்ஸாம் ஐஐடி எக்ஸாம் எடுத்துக்கும் போது அங்க அவ்வளவு ஸ்டார்ட் உங்களுக்கு ஆனா அவங்க கொஸ்டின் பேப்பர்ல உள்ள பாதி கொஸ்டின்ஸ் நான் வந்து குவிஸ்ல நான் கண்டக்ட் பண்ணுவேன். மோஸ்ட் ஆஃப் த யூஜிடிஆர்பி ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயிலியர் ஆவாங்க. அப்ப ஒரு 12வது படிக்கிற புள்ள ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி இன்ஜினியரிங் காலேஜுக்குள்ள என்ட்ரன்ஸ் ஆகிறதுக்காக உள்ள எழுதுற எக்ஸாமோட சிலபஸ கொஸ்டின் பேப்பரை நம்ம பிள்ளைங்களால சால்வ் பண்ண முடியல. வெறும் யூஜிடிஆர்பிக்கோ பிஜிடிஆர் ப்ரிப்பேர் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸ் சார் நெட் எழுதுற பசங்களுக்கு போய் அந்த கொஸ்டின் கொடுத்து சால்வ் பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னா கேட்க மாட்டாங்க. தெரியாது மேம், புரியல மேம் கேட்பாங்க. அப்போ 12th பிள்ளைங்களை எப்படி தயார்படுத்துது இந்த சொசைட்டி. ஆனா நம்ம யூஜிடிஆர் பிஜிடி படிக்கணும். ஏன்னா நமக்கு என்ன சொல்றாங்க, ஒரு அகாடமிக் போறோம், 10 யூனிட் கொடுக்குறாங்க, மெட்டீரியல் வாங்குறோம், இந்த மைண்ட் செட் மட்டுமே இருக்கும். பட் அந்த மைண்ட் செட்ல இருந்து என் பிள்ளைங்க வெளியில வரணும். கண்ணை திறந்து பாருங்க. இது வரைக்கும் யூஜிடிஆர்பி படிக்கிறோமா, யூஜிடிஆர்பி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் தான் படிச்சுட்டு இருந்தோம். பட் இந்த டைம்ல இருந்து நம்ம நிறைய படிக்க போறோம். யூஜிடிஆர்பிலையும் என்னோட சிலபஸ் வரப்போகுது. அதே சிலபஸ் பிஜிடிஆர்பிலையும் கொஞ்சம் இருக்கு. டிஎன் செட் எக்ஸாம்ல இருக்கு. ஏன் எஸ்பெஷலி கேட் எக்ஸாம் சிலபஸ் டிட்டோவா 90% சிலபஸ் நமக்கு அவங்களுக்கு ஒண்ணு. ஏன்னா பிஎஸ்சி எம்எஸ்சி மாஸ்டர் டிகிரி படிக்கிறதும் கேட் மேத்தமெட்டிக்ஸ் எழுதுவாங்க. அப்படிங்கிறப்போ அந்த சிலபஸ் உண்டு. சிஎஸ்ஏ நெட் எக்ஸாம் இது எல்லாத்துலயுமே என்னோட சிலபஸ் கவர் ஆகுது இப்போ யூஜிடிஆர் படிக்கிறவங்களுக்கு. அப்போ இதை வந்து எப்படி ஸ்பெஷலா கொடுக்கணுன்றதுக்காக தான் இந்த 2026 கொஸ்டின்ஸ். சோ இதுக்கு முன்னாடி ஒரு 3 days கிளாஸ்னு சொல்லிட்டு ஒரு எம்சி கொஸ்டின்ஸ் ஒரு கிளாஸ் நடத்திருப்பேன். அது யார் யாரெல்லாம் பாத்திருக்கீங்க? 3 நாள் கிளாஸ் ஒன்னு கண்டக்ட் பண்ணிருப்பேன். 3 daysல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மட்டும் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் டீச் பண்ணிருப்பேன். பாத்திருப்பீங்க இல்லையா? அதுல இருந்து ஒரு எக்ஸாம்ல இருந்து மட்டும் கேட்கக்கூடாது. கலவசம் அந்த மாதிரி இருக்கும். டாபிக் ஒண்ணுதான், காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் அனலிட்டிக் ஃபங்க்ஷன் கான்செப்ட் ஒண்ணுதான். ஆனா எனக்கு கலவசம் அந்த மாதிரி இங்க இருந்து எடுத்திருப்பேன். அந்த எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, டிஎன் செட் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க போல. அதேதான் அந்த 3 வீடியோட எக்ஸ்டென்ஷன் மாதிரிதான் இப்ப நீங்க படிக்க போற, இன்னையில இருந்து படிக்க போற விஷயம் வரப்போகுது. ஓகே, சோ இத வந்து நான் 2 விதமா படிக்க போறேன். மேம் வந்து ஒரு ஃபோர்ஸ்ஃபுல்லா படிக்கணுமா? 2 விதமா டீச்சிங். உங்களை வந்து எப்படின்னா ஸ்ட்ரெஸ் இல்லாம படிக்க வைக்கணும். நம்ம நிறைய கத்துக்கிட்டே இருக்கோன்றதுக்காக இதுல ஒண்ணுலயே ஃபோக்கஸ் பண்ணிட்டு அடுத்த லெசன்ஸை கம்பேர் பண்ணாமலும் இருக்கக்கூடாது. அப்ப அதுக்காக 2 விஷயங்கள் ஃபாலோ பண்ண போறோம். சோ இப்ப எல்லாருமே பாத்தீங்கன்னா இப்ப நம்ம செப்டம்பர் 1 அன்னைக்கு மொபைல் ஆப் லான்ச்ல இருந்து நம்ம வந்து புது யூனிட் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகே, புது யூனிட் நம்ம ஸ்பெஷலா ஸ்டார்ட் பண்றது புது பேட்ச் பிள்ளைங்களும் வராங்க. அப்படிங்கிறப்போ நம்ம ஓஆரும் வெக்டர் கால்குலஸ் நம்ம அடுத்த ஒரு அந்த ஸ்டடி நான் எப்படி படிச்சிருக்கேன்னா 48 hours ஸ்டடின்னு பிரிச்சிருக்கேன். 48 மணி நேரம் போதும். 48 மணி நேரம்னா மேம் ஜஸ்ட் 2 daysல முடிஞ்சிருமா அப்படின்னா 2 days நான் என்னோட ரெக்கார்ட் 48 மணி நேரமா ஹவரை பிரிச்சிருப்பேன். 1 மணி நேரம் 1 மணி நேரம் 1 மணி நேரம் 1 மணி நேரம் லீனியர் ப்ரோக்ராமிங்காக, 1 மணி நேரம் சிம்ப்ளெக்ஸ் மெத்தட் மட்டும் டிஸ்கஸ் பண்ணி அதுல உள்ள கொஸ்டின்ஸ் அப்படியே 1 hour 1 hour அந்த 48 பார்ட்டா பிரிச்சிருக்கேன். வெக்டர் கால்குலஸ் அண்ட் ஃபோரியர் சீரிஸையும் அதே மாதிரி ஓஆரையும் அந்த 48 hour கிளாஸை மட்டும் நீங்க அட்டன் பண்ணாலோ, அந்த கிளாஸை மட்டும் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த 2 யூனிட்டை நம்ம முடிச்சிடலாம். அப்ப செப்டம்பர் 1ல இருந்து செப்டம்பர் 10, 12க்குள்ள அந்த 2 யூனிட் முடிக்கிறதுக்கு நம்ம பாத்துருவோம். இப்போ இந்த 3 நாள் இப்ப நம்ம இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வியாழக்கிழமை, வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கக்கிழமை வரைக்கும் 4 பொழுது இருக்கு இந்த மாசம் முடிக்கிறதுக்கு. பட் இந்த டைம்ல நம்ம 2 விஷயம் பண்ண போறோம். முதல் விஷயம் இந்த 4 நாளைக்குள்ள இந்த 2000 கொஸ்டின்ஸ் நம்ம முடிக்கிறதுக்கான ஒர்க். பட் ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டாம். ஸ்ட்ரெஸ் மீன்ஸ் என்னன்னா நம்ம வந்து 2000 கொஸ்டின் பார்க்கும்போது உங்களோட மைண்ட் செட்ல எப்படி இருக்குன்னா 2026 கொஸ்டின் படிக்க போறோமா? எஸ் ஷூர், கண்டிப்பா 2026 கொஸ்டினுக்கு நீங்க அப்சர்வேஷன் ஷீட் போட போறீங்க. அப்ப 2026 ஷீட் நம்ம கொஸ்டின் பார்க்க போறோம்னா தோராயமா நம்ம கிட்ட இருக்கிறது இன்னைக்கு பொழுது வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு இந்த 4 திங்கள் மொத்தம் 5 நாள் இருக்கோ. ஓகே, 5 நாள் இருக்கு. ஒரு நாள் நம்ம ரிவிஷனுக்காக எடுத்துக்கணும். ஓகேவா? அப்படி எடுத்துட்டா கூட உங்களுக்கு நாங்க திங்க் 5 daysல நீங்க எடுத்துக்கணும், பிரச்சனை, ஸ்ட்ரெஸ் வேண்டாம். ஓகே, அப்ப 400 கொஸ்டின் கிட்ட ஒரு நாளைக்கு படிக்க போறீங்க. அப்ப 400 கொஸ்டின்னா இப்ப ஆல்மோஸ்ட் உங்களுக்கு சில விஷயங்கள் கையில கொடுத்துட்டேன். பிஜிடிஆர்பியோட கொஸ்டின் பேங்க், யூஜிடிஆர்பியோட கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி ஆல்மோஸ்ட் ஒரு 100 கொஸ்டின்ஸ் கிட்ட உங்ககிட்ட கொஸ்டின், ஒரு 200 கொஸ்டின்ஸ் கிட்ட கொஸ்டினா இருக்கு. இது இல்லாம டிஎன்பிஎஸ்சி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் கொஸ்டின்ஸ், இந்த காம்ப்ளெக்ஸ்ல நிறைய கொஸ்டின்ஸ் அதுல நல்லா இருக்கு, நல்ல கொஸ்டின்ஸா இருக்கு, ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸாவும் இருக்கு. அதுல இருந்து ஒரு 5 years கொஸ்டின்ஸ்ல இருந்து ஒரு செட் ஆஃப் ஒரு 500 கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன். 500+ கொஸ்டின்ஸ் இருக்கு நினைக்கிறேன். ஒரு இதுல 10 இருந்துச்சு,
50 கொஸ்டின்ஸ் பிளஸ் வந்து நினைக்கிறேன் அதுல ஒரு இருந்தது. சோ அதையும் கொஞ்சம் எடுத்திருக்கேன். அப்படிங்கப்போ அந்த 400 கொஸ்டின்ஸ் நம்ம படிக்கணும். டெய்லி நம்மளோட டாஸ்க் என்ன அப்படின்னா 400 கொஸ்டின்ஸ் நம்ம படிக்க போறோம். அப்ப இன்னைக்கு 400, நாளைக்கு 400. இப்ப இந்த யூனிட்டுக்கு படிக்கிற மாதிரி ரிவிஷனுக்கு மட்டுமே 400 4-5 நாள் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். இந்த டைம்ல நீங்க என்ன பண்ணா 2 விதமா படிக்கணும். அதாவது ப்ரீவியஸ் இயர் பேஸ்டு கொஸ்டின்ஸ்னா 400 கொஸ்டின்ஸ் படிக்கிறதுக்கு ஒரு ஒர்க், அது இல்லாம புதுசா ஒரு டாபிக்க லேர்ன் பண்ற ஒர்க்கும் பார்க்கணும். புதுசா அப்படின்னா என்னன்னா இந்த 4 நாள் 5 நாள் உங்களுக்கு சும்மா இருக்கக்குள்ள நாளையில இருந்து ஓஆருக்கும் வெக்டர் கால்குலஸும் பிரிட்ஜ் கோர்ஸ் ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் கொடுக்க போறேன். ஏன்னா இதை மட்டுமே நீங்க படிச்சுட்டு இருந்தா மேம் காம்ப்ளெக்ஸ்க்கு மட்டும் இவ்வளவு நாள் நம்ம டைம் எடுத்துக்கிறோமே அப்படிங்கிற மைண்ட் உங்களுக்கு வந்துடும். அதனால காம்ப்ளெக்ஸை மட்டும் நம்ம படிச்சுட்டு மேம் ஏற்கனவே 10 நாள் படிச்சிருக்கோம், திரும்ப நாளும் நல்ல விஷயம் தான், நல்லா ஹாப்பியா தான் படிப்பீங்க, இல்லன்னு சொல்லல. எப்பவுமே இன்னொரு டாபிக்க பத்தியும் படிக்கும் போது இது உங்களுக்கு மறக்க கூடாது. ஏற்கனவே நான் போன வாரம் படிச்சேன். அன்னைக்கு ஆக்சுவலா ரிவ்யூ மீட்டிங்ல ஒருத்தவங்க சொன்னாங்க, நம்ம வந்து நீங்க அன்னைக்கு சொல்றத நான் படிக்கிறேன் டெஸ்ட் எழுதுனேன், பட் முதல் நாள் படிச்சு நான் ரிவிஷனே பண்ணாம வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு. சோ அதை ரிவிஷன் பண்ணாம இருக்க கூடாது. டெய்லி நோட் நீங்க கோல் புக் ஓபன் பண்ணும்போது, மேஜிக் புக் ஓபன் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் பேஜ்ல என்ன இருக்கு, செகண்ட் பேஜ்ல என்ன இருக்கு, தேர்ட் பேஜ்ல என்ன இருக்கு, அப்படி ஓபன் பண்ணி அப்படி படிக்கணும். ஓகே, அப்படி படிச்சுட்டே வரும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒவ்வொரு பார்ட்டா உங்களுக்கு ஞாபகம் வரும். பேஜ் திருப்ப இதுல என்ன முக்கியமான பாயிண்ட் தான் ஹைலைட் பண்ணி எழுதுங்க, இல்ல மார்க் பண்ணி எழுதுங்க நான் சொல்றேன். ஓகேவா? அப்படி ஒன் பை ஒன்னா நீங்க திருப்பிக்கிட்டே வரும்போது உங்களுடைய மேஜிக் புக்கோட இந்த இன்னைக்கு கரண்ட் பேஜ் வரும்போது ஏற்கனவே ஒரு கண்ணால பாத்துட்டு வரணும். ஏன்னா ஒரு 100 பக்கம் எழுதிருக்க போறீங்களா, 100 பக்கத்தை திருப்பி எப்படி நேரம் ஆகுது, ஒரு அதிகபட்சம் 10 நிமிஷம் ஆகுமா? நான் உங்களுக்கு காலையில என்ன பண்ணிருக்கேன், 4 மணிக்கு பிரேயர் அசைன் பண்ணிருக்கேன், 4 பிரேயர், அப்புறம் நாங்க ஒரு 5 மினிட்ஸ் ப்ரே பண்றீங்க, அப்புறம் 15 நிமிஷம் மெமரி பிரேயர், 4:25 அப்புறம் லெஃப்ட் பிரைனுக்கும் ரைட் பிரைனுக்கு நடுவில் ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுத்துருக்கேன். அந்த 5 நிமிஷம் எதுக்கு, உங்க புக்கை பெறட்டுறதுக்கு. இன்னைக்கு வரைக்கும் யாரும் அந்த 4:25 அப்புறம் 4:30 டேரக்டா வந்துட்டு அந்த 5 மினிட்ஸ் யாரும் இன்னைக்கு வரைக்கும் என்கிட்ட கேட்டது கிடையாது. பட் யாரும் கேட்பீங்கன்னு நினைச்ச, பட் இன்னைக்கு வரைக்கும் கேட்கல, பட் கேட்கணும். 4:25 அசைன் பண்ணிருக்கேன். 4:25 to 4:30 தான் கிளாஸ். அடுத்த 5 நிமிஷம் என்ன பண்ணணும், உங்களுடைய மேஜிக் புக்கை திருப்பணும், புரட்டணும், அது கூட சிரிச்சு பேசி விளையாடணும். அது கூட ஓகே இந்த பேசி திருப்பும் போது எனக்கு இந்த பாயிண்ட் ஞாபகம் வந்துச்சு. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஏதோ ஒரு பாயிண்ட் வரும். லெஃப்ட் பிரைன் அண்ட் ரைட் பிரைன் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு எது தேவைங்கிறத பிரைன் சூப்பரா ஷார்ப்பா போய் பிக் பண்ணும். இந்த பக்கத்துல எத்தனை பாயிண்ட்ஸ் நீங்க எழுதினாலும் இந்த பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட் மைண்ட்ல ஏத்துக்கோ அப்படின்னு சொல்லும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பக்கத்துல இருந்து ஒவ்வொரு பாயிண்ட் கத்துக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா மைண்ட் அப்படியே சேவ் ஆகிட்டே போகும். உங்களுடைய சப்கான்சியஸ் மெமரியில ஆட் பண்ற ஒர்க்கே அந்த 5 மினிட்ஸ் தான். அந்த 5 நிமிஷத்துல 100 பக்கத்தை நீங்க திருப்ப ஒவ்வொரு ஃபுல்லா பேஜ் எடுத்தா அடுத்த பக்கத்து வந்துடக்கூடாது. ஒவ்வொரு பக்கமா திருப்பிக்கிட்டே வாங்க. அந்த 5 நிமிஷம் இந்த புக்கை பெறட்டும் போது 4:30 கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணா கூட அந்த நிமிஷத்துல நீங்க கிளாஸ் சூப்பரா இருக்கும். அதே மாதிரி இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, நான் இன்னைக்கு சொல்லிட்டு இன்னையில இருந்து நம்ம கிளாஸ் 400 கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போறோம். 400 கொஸ்டின். அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம், இப்ப பிரிட்ஜ் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன்னு சொன்னேன். சோ பிரிட்ஜ் கோர்ஸ் அப்படிங்கிறது 1 hour கிளாஸ் தான், 1 மணி நேரம் கிளாஸ். அந்த 1 hour கிளாஸ் வந்து இன்னைக்கு இந்த நாளைக்கு பொழுதுல இருந்து வரும். நாளைக்கு பொழுதுல இருந்து காலையில 1 hour கொடுத்துருவேன். 1 hour ரெக்கார்டிங் வீடியோ தான், பட் சூப்பரா உங்களுக்கு தெளிவா தெரியற மாதிரி இப்போ கரண்ட் ஸ்டேட்டஸ்ல உள்ள மாதிரி அப்டேட் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். சோ பிரிட்ஜ் கோர்ஸோட ஒர்க்கும் வெக்டர் கால்குலஸ் அண்ட் ஃபோரியர் சீரிஸ் இருக்குல்ல, அந்த லெசனுக்கும் ஓஆருக்கும் என்ன பிரிட்ஜ் கோர்ஸ் உங்களுக்கு தேவைப்படுமோ அந்த சிலபஸ், அந்த ஷார்ட் கட் சின்ன சின்ன விஷயத்தை மெமரி பண்ற மாதிரி தான். மெமரி பேசிஸ் ஒரு நாளைக்கு ஒரு 5 பாயிண்ட் 10 பாயிண்ட், அதிகபட்சம் 1 மணி நேரத்துல என்ன கத்துக்க போறீங்க, ஒரு 20ல இருந்து 30 பாயிண்ட் கத்துக்க போறீங்களா, அது சைமல்டேனியஸா கத்துக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த 2026 கொஸ்டின்ஸை எப்படி நம்மளுடைய மேஜிக் புக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும், சோ அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதை தெரிஞ்சுட்டோம்னா சராசரா நான் சொல்ல நாங்க 25 கொஸ்டின்ஸா டெஸ்ட் எழுதுறீங்களா, அதே மாதிரி நாங்க 400 கொஸ்டின்ஸையும் ஒரு 8 ஷெட்யூலா பிரிச்சு 50 கொஸ்டினா நம்ம முடிச்சுட்டு போயிட்டு இருக்கலாம். 50 கொஸ்டின்ஸா பிரிங்க. 400 கொஸ்டின்ஸ் நீங்க உங்களுக்கு ஒரு நாளைக்கு நான் அசைன் பண்ணிருக்கேன் அப்படின்னாலுமே இந்த 400 கொஸ்டினுமே நீங்க என்ன பண்றீங்கன்னா மொத்தம் 5 ஷெட்யூலா பிரிங்க. அப்போ சரியா 8 ஷெட்யூலா பிரிக்கும். 50 கொஸ்டினா 8 ஷெட்யூலா வரும். 50 கொஸ்டின் படிப்பீங்க, ஒரு 15 நிமிஷம் பிரேக் எடுப்பீங்க, அடுத்து 50 கொஸ்டின் படிப்பீங்க. தொடர்ச்சி ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் படிச்சீங்க அப்படின்னாலே ஒரு பாதி கொஸ்டின்ஸ் கவர் பண்ணுவீங்க. அப்புறம் மதியம் பிரேக்லயோ இல்ல எப்ப டைம் கிடைக்குதோ அப்ப படிச்சுக்கலாம். சோ 400 கொஸ்டின் படிக்கிறோம் அப்படின்னா 2 விஷயம் ஞாபகம் வச்சுங்க. 400 கொஸ்டினா இந்த பயம் வேணும். 400 கொஸ்டின் என்னால படிக்க முடியுமா? 400 கொஸ்டினா ஒரு கொஸ்டினுக்கு நீங்க 1 மினிட் தான் நீங்க படிக்க போறீங்க. அந்த கொஸ்டினுடைய சால்விங் மெத்தட், ஆனா அதை டீச் பண்றதுக்கு எனக்கு ஒரு கொஸ்டின் எடுக்கிறதுக்கு நான் 3 மணி நான் வந்து டைம் பிளான் பண்ணி தான் அதை டீச்சே பண்றேன். இப்போ ஒரு வீடியோவுக்கு நான் வந்து 3 நிமிஷத்துக்குள்ள என் பிள்ளைங்களுக்கு இந்த பாயிண்ட சொல்லி கொடுத்துடணும். அதுல என்னென்ன அப்சர்வேஷன் சொல்லி தரணும்ன்றதுக்காக நான் பிளான் பண்ணிருக்கேன். சோ உங்களுக்கு ஒரு அப்சர்வேஷன் ஷீட் இப்ப நான் கொடுத்துருவேன். அந்த அப்சர்வேஷன் ஷீட் எப்படி இருக்கும்னா, மேலே ஹெட்டிங் எழுதிக்கோங்க. சோ யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் போட்டுக்கணும், 2026 MCQ அண்ட் PYQ சோ அப்படின்னு எழுதிக்கோங்க. ஓகே, 2026 MCQs அண்ட் PYQs எழுதிட்டு அதை ஹெட்டிங் மேல போட்டுக்கோங்க. டேட் என்ன போட்டு அந்த டேட் எழுதிக்கோங்க. சோ ரைட் சைட் கார்னர்ல ட்ரையாங்கிள் போட்டுட்டு ட்ரையாங்கிளோட லெஃப்ட் கார்னர்ல என்ன வேணும், எனக்கு பிடி அசிஸ்டன்ட் ஆகணும், ஏன் வேணும், சொசைட்டிக்கு ஒரு நல்ல டீச்சரா என்னால இருக்க முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு, அதனால நான் டீச்சர் ஆகணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கப்புறம் தென் நிஜமாவே கிடைச்ச மாதிரி ஃபீல் பண்ணி விசுவலைசேஷன் பண்ணி தேங்க் காட் சொல்லி நடுவுல தமிழ் சைன் போடணும். இது எல்லாமே ஆஸ் யூஷுவல் மேல ஹெட்டருக்கு அப்புறமா நீங்க எழுதுனா ஏற்கனவே நம்ம கிளாஸ்ல அதிகமா நான் சொல்லிருப்பேன். அப்சர்வேஷன் ஷீட், அந்த அப்சர்வேஷன் ஷீட் வந்து காட்டுறேன். அதோட ஹெட்டிங்ஸ் எப்படி இருக்குன்னு ஒரே நிமிஷம் நான் மாடல் காட்டுறேன்.
யாரோ ஒருத்தவங்க அப்சர்வேஷன் இப்ப ரீசெண்டா கூட எழுதி அனுப்பியிருந்தீங்க. ஒரே நிமிஷம். இதுக்கு முன்னாடி இது ஒரு ஸ்டூடெண்ட் எழுதி கொடுத்தது. சோ ஃபர்ஸ்ட் இப்படிதான் எழுதணும். இது வந்து இந்த பொண்ணு வேற ஹெட்டிங் போட்டுருக்காங்க. நான் சொல்ல ஹெட்டிங் மாத்திக்கோங்க. நான் சொல்ற மாதிரி இப்போதைக்கு ரஃப் நோட்ல எழுதிக்கோங்க. எனக்கு முடிஞ்ச வரைக்கும் அப்சர்வேஷன் நோட்டு நீங்க தனியா வச்சதான் நல்லா இருக்கும்னு தோணுது. இல்ல எனக்கு இதே நோட்டை நான் பிரிச்சுக்கிறேன், செகண்ட் பார்ட்டை நான் பிரிச்சுக்கிறேன் அப்படின்னா இந்த பேஜுக்கு ஒரு தனியா ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்து தனியா வச்சுக்கோங்க. சரியா? ஓகே. சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா மேல நான் சொன்ன ஹெடர் அண்ட் ஃபுட்டர் இவங்க போட்டிருக்க ஹெடர் அண்ட் ஃபுட்டர் வேணாம். யூஜிடிஆர்பி அப்படின்னு எழுதிக்கோங்க. யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எழுதுவோம் இல்லையா? யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எழுதிக்கோங்க. சோ அதுல என்ன பண்ணேன் 2026 MCQ அண்ட் PYQ பேஸ்டு ட்ரைனிங் மேல ஹெட்டிங் எழுதிக்கோங்க. டேட் எழுதிக்கோங்க. லெஃப்ட் கார்னர்ல டேட் இருக்கணும். ரைட் கார்னர் நான் சொன்ன அந்த ட்ரையாங்கிள் பேஸ் இருக்கு இல்லையா? அந்த ட்ரையாங்கிள் பேஸ முடிச்சிடணும். இந்த இடத்துல ட்ரையாங்கிள் பேஸ் ப்ரேயர் முடிச்சிட்டு அதுக்கப்புறமா நீங்க எழுதணும்னா கொஸ்டின் நம்பர், ஃபர்ஸ்ட் காலம் கொஸ்டின் நம்பர், தென் இந்த இடத்துல அப்சர்வேஷன் இப்ப நான் ஒரு கொஸ்டின் சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு. அந்த கொஸ்டின்ல இருந்து அந்த பொண்ணு என்ன பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. ஆக்சுவலா என்னன்னா என்ன அப்சர்வேஷன்னா ஹோமோமார்பிசம் ஆஃப் டைமென்ஷன் ஆஃப் ஹோமோமார்பிசம் V, W அப்படிங்கிறது ஃபார்முலா. டைமென்ஷன் ஆஃப் V இன்டு டைமென்ஷன் ஆஃப் Wன்னு. ஆனா இங்க என்ன கேட்டிருந்தாங்கன்னா டைமென்ஷன் ஆஃப் V, F ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருந்தாங்க. அப்ப என்ன ஆகும்? டைமென்ஷன் ஆஃப் ஹோம் BWனா அதே ஃபார்முலா அப்ளை பண்ணா டைமென்ஷன் ஆஃப் V இன்டு டைமென்ஷன் ஆஃப் Fன்னு கிடைச்சிருக்கு. நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் ஏற்கனவே ரிசல்ட்னா ஃபீல்ட் எந்த ஃபீல்ட் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு டைமென்ஷன் ஒண்ணுதான். அப்ப என்ன ஒன்னுன்னு சொல்லுவோம். அப்ப டைமென்ஷன் ஆஃப் F = 1. அந்த பொண்ணு 3 விஷயம் கத்துக்கிட்டாங்க. ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா கத்துக்கிட்டாங்க. அந்த ஃபார்முலா இதுக்கு அப்படி பாக்குறாங்க. பார்க்கும்போது டைமென்ஷன் ஆஃப் F யாருன்னு தேவைப்படுது. அதுக்கு இன்னொரு ரிசல்ட் கத்துக்கிட்டாங்க டைமென்ஷன் ஆஃப். அந்த 3 ரிசல்ட் அந்த பொண்ணு கத்துட்டாங்க. இந்த பாயிண்ட் அந்த பொண்ணுக்கு இது வந்து நான் அப்சர்வேஷன்ல அந்த பொண்ணு கத்துக்கிட்ட இந்த கொஸ்டினை படிச்சதுனால இது கொஸ்டினை எழுதி ஆன்சர் எழுதணுங்கிற அவசியம் கிடையாது. கொஸ்டினை எழுதி நீங்க ஆன்சர் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நமக்கு அப்புறமா இது வந்து கொஸ்டின் பேங்க் வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்கா வைக்க தான் போறோம். அதை உட்காந்து எழுதின டைம் இருக்காது நமக்கு. ஏன்னா கொஸ்டினையும் பார்க்கணும், கொஸ்டினை எழுதணும், அது அப்சர்வேஷன் எழுதணும். இல்ல எனக்கு முடியும் அப்படின்னா நான் உங்களுக்கு அதை PDF கொடுக்க தானே போறேன். அப்ப நம்ம மொத்தமா இந்த 2026 கொஸ்டின்ஸ் நான் தனியா வந்து திரும்ப ஒரு டெஸ்ட் வைப்பேன். இதே 2026 கொஸ்டின் கேள்வி மாத்த மாட்டேன், நம்பரை மாத்த மாட்டேன். இதே 2026 கொஸ்டின்ஸையும் ஒரு நாள் லைவா 3 மணி நேரத்துக்குள்ள எழுதுன்னு சொல்லுவேன். 3 மணி நேரத்துல சரசரன்னு எவ்வளவு கொஸ்டின்ஸ் உங்களால எழுத முடியுது? எல்லாமே பிராக்டிஸ் பண்ண கொஸ்டின் தான். பிராக்டிஸ் பண்ணதுக்கு அப்ப கொஸ்டின் பேப்பர்னு ஒண்ணு கொடுப்பேன் PDF. அப்ப நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஓகே. இப்போ நீங்க உட்காந்து எழுதி டைம் வேஸ்ட் பண்ணுவானா? இப்போ மொபைல் ஆப்ல இருக்கும். நான் வந்து அந்த டெஸ்ட் வைக்கும் போது என்ன பண்ணா 2026 கொஸ்டின்ஸ் இருக்கிற மாதிரி கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு அனுப்பிடுவேன். நீங்க அதை வீட்ல இருந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு நீங்க ஆன்சர் பண்ணி எனக்கு அனுப்புற மாதிரி இருக்கும். சரியா? 2026 கொஸ்டின்ஸ்ல என்ன அப்படி டிக் பண்ணி ஆன்சர் பண்ணலாம். இல்ல தனியா ஒரு பேப்பர் எடுத்து 1 2 3 4 ABCD எழுதி ஆன்சர் பண்ணலாம். அப்ப கொஸ்டின் பேப்பர் கொடுக்க தான் போறேன். அதனால திரும்ப நோட்ல வந்து கேள்வி 2 தடவை எழுதுற வேலை பண்ணிட்டு இருக்காதீங்க. இப்பவே சொல்லிட்டேன், கொஸ்டினை எடுத்து எழுதிட்டு இருக்காதீங்க. அந்த கொஸ்டினை அப்படியே வரப்போறது எக்ஸாம்ல. அந்த கொஸ்டின் மாடல்ல நீங்க அதுல என்ன கத்துக்கிட்டீங்களோ அதுல இருந்தா வரப்போகுது. அப்ப அப்சர்வேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப என்ன பண்ணுவாங்க? இதே மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா இந்த பொண்ணால போட முடியும். இதே நாங்க இந்த கொஸ்டின் எப்படி எல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மொத்தம் 3 விதமா உங்களுக்கு கொஸ்டின் கேட்கறது வாய்ப்பு இருக்கு. இந்த கொஸ்டின் நாங்க இந்த ஃபார்முலாவை டைரக்டா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா டைமென்ஷன் ஆஃப் F ஓட வேல்யூ என்னன்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப நாங்க இல்லைன்னா டைரக்டா இதே கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. அப்ப 3 பாயிண்ட் அந்த பொண்ணு கத்துக்கிறாங்க. அப்ப அது கேள்வி மட்டும் எடுத்து எழுதினா நாகும். கேள்வி மட்டும் எழுதினா ஆப்ஷன் ஏவா B C மட்டும் தான் படிப்பீங்க. ஆனா இப்போ 3 கேள்வி எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்டாலும் நான் கேட்கறது இதே கேள்வி கேட்டாலும் நான் ஆன்சர் பண்ணுவேன். இதை மாத்தி நீங்க எப்படி கேட்டாலும் எனக்கு போட தெரியும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்துட்டோம். அப்ப அப்சர்வேஷன் ரொம்ப முக்கியம். அப்சர்வேஷனுக்கு அப்புறமா இங்க இருக்கு இல்லையா, இது என்ன சொல்லணும்னா அண்டர்ஸ்டாண்டிங் லெவல்னு எழுதணும். ஹெட்டிங் என்ன போட்டுக்கணும்? அண்டர்ஸ்டாண்டிங் லெவல். அண்டர்ஸ்டாண்டிங் லெவல்னு எழுதிக்கோங்க. அண்டர்ஸ்டாண்டிங் லெவல் அப்படிங்கிறது என்ன? மொத்தம் 3 ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். சோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா ஹார்ட். எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு அப்படின்னா ஹார்ட். ஓகேவா? இப்ப இது வந்து இது ஏற்கனவே எனக்கு தெரியும், இப்போ நான் கத்துக்கிட்டேன், எனக்கு இது எப்பவே மறக்க வாய்ப்பே இல்ல அப்படின்னு சொல்றான்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த மேட்ரிக்ஸ் உடைய ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கேட்பாங்கன்னா ஐகன் வேல்யூ கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. மேட்ரிக்ஸ் பார்த்தா 7x7 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. 7x7 மேட்ரிக்ஸ்னா 7 ரோ 7 காலம் இருக்கு. அதனுடைய ரேங்க் கண்டுபிடிக்க சொல்றாங்க. அதனுடைய ஐகன் வேல்யூ கண்டுபிடிக்க சொல்றாங்க. ஐகன் வேல்யூக்கு நம்ம என்னென்னமோ கதை கண்டுபிடிக்கணும். பார்த்தா இதை உள்ள ஆழமா கவனிக்கும் போது அதை பார்த்தா எப்படி தெரியுதுன்னா அது அப்பர் ட்ரையாங்கிள் மேட்ரிக்ஸ் மாதிரி தெரியுது. அதாவது மெயின் டைகனல்ல மட்டும் எலமெண்ட் இருக்கு, மேலலாம் இருக்காங்க, கீழே யாருமே இல்ல. கீழே லோயர் ட்ரையாங்கிள் உள்ள எல்லாருமே 0வா இருக்காங்க. கீழ் ட்ரையாங்கிள் இருக்கு இல்லையா, அதுல உள்ள எல்லா பாட்டும் 0வா இருக்காங்க. அப்ப 7 7னா A11 A22 A33 A77 வரைக்கும் இந்த பர்டிகுலர் பார்ட்ல உள்ள எல்லாருமே ஆன்சர் இருக்காங்க. வேற வேற நம்பர் இருக்காங்க. அவங்களுக்கு மேல உள்ளவங்க எல்லாம் வேல்யூ இருக்கு, கீழே யாருமே வேல்யூ இல்ல, எல்லாமே 0வா இருக்காங்க. அப்ப என்ன சொல்லலாம்?
இது ஒரே ஒரு ப்ராப்பர்ட்டி தான். டயகனல் மேட்ரிக்ஸா இருந்தா ஐகன் வேல்யூ யாரா இருப்பாங்க? மெயின் டயகனல்ல யாரெல்லாம் உட்கார்ந்துருக்காங்களோ அவங்க தான் நம்மளுடைய ஐகன் வேல்யூ. அப்ப என்ன மெயின் டயகனல் மேட்ரிக்ஸ்ல A11 பிளேஸ்ல யார் உட்கார்ந்துருக்காங்க? 0 தாங்கன்னா 0 ஒன் ஆஃப் த ஐகன் வேல்யூ. A22ல வந்து 2 இருக்காங்கன்னா 2 தான் ஐகன் வேல்யூ. அந்த பிளேஸ்ல இந்த 7 பிளேஸ்ல யார் யார் வச்சிருக்காங்களோ அந்த நம்பர்ஸ் தான் அதனுடைய ஐகன் வேல்யூ. சப்போஸ் கொஸ்டின் அப்படின்னு கேட்பாங்க. அப்ப என்ன ஆகும்? இவ்வளவு பெரிய 7x7 மேட்ரிக்ஸ் கொடுத்து நமக்கு வந்து கொஸ்டின் எழுதணும் அவசியம் இல்ல. எந்த மேட்ரிக்ஸ் n×n எந்த மேட்ரிக்ஸ் இருக்கட்டும், நமக்கு வந்து டயகனல் மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்களா? அப்போ டயகனல் மேட்ரிக்ஸ் ஐகன் வேல்யூ கண்டுபிடிக்க ப்ராப்பர்ட்டி ஆஃப் 7th ப்ராப்பர்ட்டி இது ஐகன் வேல்யூக்கு. அப்போ ஐகன் வேல்யூட 7வது ப்ராப்பர்ட்டி இங்க அப்ளை பண்ணிருக்கோம். இந்த இடத்துல மெயின் டயகனல் யார் இருக்காங்களோ அவங்க தான். அதுல ட்ரேஸ் என்னன்னு கேட்பாங்க. ட்ரேஸ் அதெல்லாம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு டிட்டர்மின் ப்ராடக்ட் ஆஃப் ஐகன் வேல்யூ கேட்பாங்க, இல்ல சம் ஆஃப் த ஐகன் வேல்யூ கேட்பாங்க. அது மாதிரி கேட்கும்போது இதுல இருந்து நம்ம இந்த ஃபார்முலா மட்டும் எடுத்து எழுதணும். இது எனக்கு ஏற்கனவே தெரியும், பட் இப்ப எனக்கு தெளிவா தெரிஞ்சிச்சு, தூக்கத்துல எழுப்பி கேட்டா நான் கரெக்டா சொல்லிடுவேன் அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க ஹார்ட் போட்டுக்கலாம். இல்ல எனக்கு இப்ப புதுசா தான் கத்துக்கிறேன், பட் இன்னும் 2-3 டைம் ரிவிஷன் பண்ணாதான் இது என்னோட மைண்ட்ல போய் ஸ்டோர் ஆகும் அப்படின்னு சில விஷயம் இருக்கும். என்ன மாதிரி சொல்லவா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், இப்ப வந்து நிறைய நேம்டு தியரம் படிச்சிருக்கும். இப்ப வந்து ரூச்சிஸ் தியரமா இருக்கலாம், இல்ல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து காச்சிஸ் தியரத்துல நிறைய தியரம் இருக்கு நமக்கு. அப்ப காச்சிஸ் இன்டெகிரல் ஃபார்ம்ல இருக்குன்னா இப்ப அதுல நீங்க பேஸ் பண்ணி அப்ளை பண்ணும்போது சில சம்ஸ் வந்து கொஞ்சம் ட்விஸ்டடா இருக்கும். இவாலுவேஷன் ஆஃப் டெஃபினட் இன்டெகிரல் இருக்கும், அதாவது இன்டெகிரல் லிமிட்லாம் அப்ளை பண்ணுவாங்க. அதுக்கு ஜெனரல் ஃபார்ம்ல nth ஃபார்ம்ல ஒரு 11 ஃபார்ம்ல மெமரி பண்ணாதான் அது போட முடியும். அப்ப 6 ஃபார்ம்ல இருக்கு, 6 ஃபார்ம்ல ரிவிஷன் பண்ணாதான் போட முடியும். அப்ப 6 ஃபார்ம்ல மெமரி பண்ணணுமே அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். சம்டைம்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுக்கு இன்டெகிரல் ஓவர் d θ a cos θ பிளஸ் b sin θ இதுக்கான ஃபார்ம்ல என்னன்னு கேட்பாங்க. சோ இதுக்கு வந்து ஜெனரல் ஃபார்முலா என்னன்னா π/a² + b². π/a² + b². இப்ப என்ன இது ஒரு ஃபார்முலா, ஜெனரல் ஃபார்முலா. அப்ப என்ன இதே மாதிரி ஒரு 7 ஃபார்முலா கிட்ட இருக்கு. அப்ப என்ன இந்த ஃபார்முலா மெமரி பண்ணி எழுதி பழகினாதான் வரும். அப்படிங்கிறப்ப என்ன அது நம்ம ஒரு திரும்ப ரிவிஷன் பண்ணணும். அப்ப என்ன பண்றீங்கன்னா நீங்க அந்த இடத்துல ஸ்டார் போட்டு வச்சுக்கோங்க. இந்த ஸ்டார் போட்டா நீங்க திரும்ப பாத்துட்டே இருக்கணும். தினம் இந்த ஸ்டார் போட்ட பாயிண்ட்ஸ் திரும்ப ஞாபகம் பாத்துட்டே இருக்கணும். கண்ணால பாத்துட்டே இருங்க. 4 ஆப்ஷன்ல ஒரு ஆப்ஷன் ரொம்ப ஈஸியா டெக் பண்ண உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரி, அப்ப ஸ்டார் போட்டுக்கோங்க. இல்ல எனக்கு புரியவே இல்லை மேம், எனக்கு நான் வந்து பி படிச்சேன், எனக்கு இது ரொம்ப சுத்தம் புரியவே இல்லை அப்படின்னா என்கிட்ட நீங்க டவுட்ஸை கிளாரிஃபை பண்ற வரைக்கும் இந்த ஸ்டார் போட்டுக்கோங்க, ட்ரையாங்கிள் போட்டுக்கோங்க. நான் வந்து 1000 கொஸ்டின் முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கு 400 கொஸ்டின் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 2 days 3 daysக்கு அப்புறம் உங்களுக்கு கேட்பேன். 1000 கொஸ்டின்ஸ் முடிச்சிட்டீங்கன்னா டவுட்ஸ் என்கிட்ட பிரைவேட்டா கேட்டுக்கோங்க, இல்ல குரூப்ல கூட கேட்டுங்கன்னு நான் சொல்லுவேன். இல்ல அன்னைக்கு 400 டவுட் கேட்பீங்க, 400 முடிச்சிட்டீங்களாமா, டவுட் இருந்தா கேட்டுங்கன்னு சொல்லுவேன். அப்பவே டைம் இருக்கிறவங்க கேட்டுக்கோங்க. அப்போதைக்கு டவுட் கேட்கற வரைக்கும் இந்த ஷீட் மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறமா உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க ஸ்டாராவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறமா ஹார்ட்டாவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஏதோ வேணாலும் நீங்க கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சோ இந்த அப்சர்வேஷன் ஷீட் ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம நோட்ஸை படிக்க மாட்டோம். நான் இன்னும் 10 நாள்ல எக்ஸாம், ஃபார் எக்ஸாம்பிள் நவம்பர் 15 தேதி எக்ஸாம்னு சொல்லிட்டாங்கன்னா நவம்பர் 10 தேதி நீங்க என்ன படிக்கணும்னா அப்சர்வேஷன் ஷீட் தான் திரும்ப ரிவிஷன் பண்ண சொல்லுவேன். அப்சர்வேஷன் ஷீட்ல உள்ள கொஸ்டின்ஸே திரும்ப டெஸ்ட் வைப்பேன். அப்ப என்னன்னா உங்களுக்கு ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 3 டெஸ்ட் இருக்கும். 3 டெஸ்ட்னா யூனிட்டை முடிச்ச உடனே எல்லாம் யூனிட் டெஸ்ட் கொடுக்க மாட்டேன். சீரியஸ்லி ஐ செட் ஒரு யூனிட்டை முடிச்ச உடனே டெஸ்ட் வைப்பாங்க. 3 யூனிட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் அட்வர்டைஸ்மெண்ட்ல நான் கொடுத்துருப்பேன். உங்களுக்கு வந்து ஒரு யூனிட் நான் முடிக்கும் போதுமே நான் அந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஷேர் பண்ணலையோ. ஓகே, சோ இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொரு யூனிட்லயுமே 3 டெஸ்ட் இருக்கு. 3 டெஸ்ட்னா தனியா நடக்கும்னு நினைக்காதீங்க. ஃபர்ஸ்ட் யூனிட் முடிச்ச உடனே இப்ப நம்ம காம்ப்ளெக்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் 31 தேதி அன்னைக்கு ஒரு டெஸ்ட் இருக்கும். 31 தேதி யூனிட் டெஸ்ட் இருக்கும். ஓகேவா? எல்லாருக்கும் சொல்லிட்டு 31 தேதி இந்த யூனிட்ல இருந்து ஒரு யூனிட் டெஸ்ட் இருக்கும். எல்லாருமே நீங்க வந்து நைட் வந்து 8 to 9 எல்லாருமே அவைலபிள் இருக்கும். 8 to 9:30 8 மணில இருந்து 9 வரைக்கும் எக்ஸாம். எல்லாருமே நோட் பண்ணிக்கோங்க. இந்த காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸோட ஃபர்ஸ்ட் யூனிட் டெஸ்ட் 8 மணில இருந்து 9 வரைக்கும் 31 தேதி அது ஆகஸ்ட் 31 தேதி நைட் தான் எக்ஸாம். எப்பவுமே யூனிட் டெஸ்ட் நைட் தான் நடக்கும். ஓகே, நைட்டு தான் வந்திருக்கும். அந்த டைம்ல நான் வந்து ஸ்கிரீன்ல கொஸ்டின்ஸ் காட்ட நான் உங்களுக்கு அந்த டைம்ல ஆன் ஸ்பாட்ல தான் உங்களுக்கு கொஸ்டின் சென்ட் பண்ணுவேன். அந்த டைம்ல நீங்க சென்ட் பண்ணணும். யாரெல்லாம் ஆன்லைன் வந்திருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும் நான் என்ன பண்ணுவேன்னா உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுப்பேன். அந்த லிங்க்ல மட்டும் தான் நீங்க போய் பண்ண முடியும். அந்த லிங்க்கும் அந்த டைம் வரைக்கும் தான் ஓப்பன்ல இருக்கும். கரெக்டா 8 மணி நான் லிங்க் கொடுக்குறேன்னா கரெக்டா அந்த டைம் முடிஞ்சிடும். கொஸ்டின்ஸ் அதுக்கப்புறம் நீங்க ஓப்பன் பண்ணி பார்க்க முடியாது. அந்த கொஸ்டினை வந்து நான் டெலிட் பண்ணிடுவேன். ஓகே, அப்படி இருக்கப்போ உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ண முடியாது. கரெக்டா அந்த 8 மணில இருந்து 9:30 1.5 மணி நேரத்துக்கு ஒரு எக்ஸாம் நடக்க போகுது. 1.5 மணி நேரத்துல எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்பேன் அப்படின்னா கண்டிப்பா 150 கொஸ்டின்ஸ் கேட்பேன். ஒரு யூனிட்ல 150 கொஸ்டின் 1.5 மணி நேரத்துல எழுதணுமா? நான் என்ன சொல்லிருக்கேன், ஒரு நிமிஷத்துக்குள்ள ஒரு கொஸ்டினை சால்வ் பண்ண கத்துக்கணும். அப்ப என்ன ஆகும், அந்த பிராக்டிஸ் நானே குடிக்கலன்னா என்ன பார்த்தோம், 150 கேள்வி 150 நிமிடங்கள், அவ்வளவுதான். ஓகேவா? எத்தனை கொஸ்டின் எழுத முடியுமோ எழுதுங்க. எனக்கு வந்து 150 நீங்க ஃபுல் மார்க் வாங்கணும் அவசியம் இல்ல. 80 கொஸ்டின் அட்டன் பண்ணீங்களா அந்த 1.5 மணி நேரத்துல 80 கொஸ்டின் நீங்க ஃபுல் மார்க் வாங்கணும், அவ்வளவுதான். அட்டன் நான் பேனா தூக்கி வச்சுட்டேன் ஏபின்னு. அந்த ஏபி நான் எதுல வச்சிருக்கணும், அந்த ஏபி எனக்கு ஆன்சர் கரெக்டா தான் இருக்கும். நான் அட்டன் பண்ணாத கொஸ்டினுக்கு மார்க் போனாங்கன்னா பிரச்சனை. அட்டன் பண்ண கொஸ்டின் தப்பு பண்ணக்கூடாது. அப்ப 150 மார்க்கு இருக்கும். இது வந்து ஒரு டெஸ்ட். இதுக்கப்புறம் நம்ம செகண்ட் யூனிட் முடிப்போம் இல்லையா,
செகண்ட் யூனிட் தேர்ட் யூனிட் படிப்போம். அப்ப 2 யூனிட் நடத்துற வரைக்கும் இந்த காம்ப்ளெக்ஸ் நான் டெஸ்ட் வைக்க மாட்டேன். அப்புறம் என்ன, திரும்ப யூனிட் 1 காம்ப்ளெக்ஸ் 2 யூனிட் முடிச்சதுக்கு அப்புறம், இந்த காம்ப்ளெக்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்த 2 யூனிட் முடிச்சதுக்கு அப்புறமா திரும்பவும் காம்ப்ளெக்ஸ் டெஸ்ட் ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த 2 யூனிட் முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப இருக்கும். அப்ப என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் யூனிட் எழுதோட எழுதுவீங்க, செகண்ட் தேர்ட் எழுதிட்டு ஃபோர்த் எழுத ஆரம்பிக்கும் போது இது ஒரு டெஸ்ட் எழுதுவீங்க. அப்புறம் அடுத்து 4, 5 முடிச்சுட்டு 6 வரும்போது இது ஒரு டெஸ்ட் எழுதும். அப்போ 3 டெஸ்ட் எழுதுவீங்க, யூனிட் டெஸ்ட் மட்டும். உடனே டெஸ்ட் வச்சா நீங்க தான் வேகமா எழுதிருவீங்க, ஞாபகம் இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்காக தான் இந்த மாதிரி ஸ்பிளிட் பண்ணி டெஸ்ட் வைக்கிறோம். அதே மாதிரி கம்ப்ளீட் டெஸ்ட், கம்ப்ளீட் சிலபஸ் அப்படின்னா உங்களுக்கு நவம்பர் மாசம் 1 இருந்து டெய்லி எக்ஸாம் இருக்கும். நவம்பர் 26 எக்ஸாம் வரப்போதுன்னா 26 டெஸ்ட், காலையில ஒரு டெஸ்ட் இருக்கும், மதியம் ஒரு டெஸ்ட் இருக்கும், ஃபுல் சிலபஸ் 10 யூனிட் சேர்த்து காலையில 1, மதியம் 1, காலைல 1, மதியம் 1, எக்ஸாமுக்கு போறதுக்கு 14 நாளைக்கு முன்னாடி, 2 வீக்ஸ்க்கு முன்னாடி, 2 வாரத்துக்கு முன்னாடி எக்ஸாம் டேட்ல இருந்து ஒரு நாள் விட்டுருவேன். ஒரு நாள் நான் உங்களை கண்டிக்கவே மாட்டேன். எக்ஸாமுக்கு முதல் நாள் உங்களை நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். பிரேயர் மட்டும் தான் இருக்கும், மாஸ் பிரேயர் இருக்கும், அதுதான் ஒண்ணு இருக்காது. எக்ஸாமுக்கு முதல் நாள் நான் உங்களை எதுவுமே கம்மி பண்ண மாட்டேன். அதுக்கும் முதல் நாள்ல இருந்து 14 நாள் முன்னாடி, 14 டேஸ்க்கு முன்னாடி இந்த 26 டெஸ்ட் நடக்கும். காலையில ஒரு எக்ஸாம், மதியம் ஒரு எக்ஸாம், காலைல ஒரு எக்ஸாம், மதிய எக்ஸாம். காலைல 3 மணிக்கு எக்ஸாம் நடக்கும், 3 மணில இருந்து எக்ஸாம் நடக்கும். அதே மாதிரி நைட் வந்து 7 to 10 நடக்கும், 3 மணி நேரம். அதே 3 மணி நேரம் காலைல ஏர்லி மார்னிங் ஒரு எக்ஸாம், மொத்தம் 13 டெஸ்ட் இருக்கும். இதுதான் நம்முடைய ஃப்ரேம். ஓகேவா? சோ இப்போ இதுல நீங்க அப்சர்வேஷன் நோட் எடுக்கணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் பிரைமரியா சொல்லியாச்சு. இப்ப பிரைமரியா சொன்னதுக்கு அப்புறம் இதுல சில விஷயங்கள் உங்களோட சைட்ல இருந்து எனக்கு சின்ன ரெஸ்பான்ஸ் தேவை. சரி, உங்களோட சின்ன விஷயம்னா இப்ப சில எக்ஸாம் சில கொஸ்டின் ரொம்ப சிம்பிளா இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா சில ஒரு 10 கொஸ்டின்ஸ் இருக்குன்னா அந்த 10 கொஸ்டின்ஸை உங்களால தனிப்பட்ட முறையிலையும் சால்வ் பண்ற அளவுக்கு இருக்கும். ப்ரீவியஸா நான் கொடுத்த அதே வீடியோஸ் இருக்கும், அந்த வீடியோஸ் காம்பினேஷன்ல இருக்கிற மாதிரி இருக்கும். அதை சப்போஸ் நான் ஒரு 10 கொஸ்டின்ஸ் 20 கொஸ்டின்ஸ் நீங்களே ஒர்க் அவுட் பண்ற மாதிரி பெர் டே இருக்கலாம். 400 கொஸ்டின் இருக்கு அப்படின்னா நான் எல்லா கொஸ்டின்ஸும் டீச் தான் பண்ணுவேன். இல்ல நான் சொல்ல 400 கொஸ்டின் நான் டீச் பண்ணுவேன். இன்கேஸ் ஒரு 20 கொஸ்டின்ஸோ இல்ல 25 கொஸ்டின்ஸோ நீங்களே சால்வ் பண்ற மாதிரி சில கொஸ்டின்ஸ் இருக்கும். நான் கொஸ்டினை ஸ்கிரீன்ல காட்டிட்டு இது நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன், நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க, 1 மினிட்ல நீங்க போடுங்க அப்படிங்கிற மாதிரி ட்ரெயின் பண்ணுவேன். ஒரு 100 கொஸ்டின்ஸ்க்கு ஒரு 5 கொஸ்டின் அப்படிங்கிற ரேஷியோ. அப்ப என்ன 95 கொஸ்டின்ஸ் டிஃபரெண்டா இருக்கும், 5 கொஸ்டின் உங்களுக்கு தெரிஞ்ச கொஸ்டினாவே இருக்க போகுது. ஓகேவா? சோ இப்ப இது எல்லாத்தையும் நம்ம படிக்க போறோம். ஓகே, இப்ப இது எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு ஜஸ்ட் வந்து இதோட பேட்டர்ன் நான் சொல்லிட்டேன். ஏன்னா இது ஃபர்ஸ்ட் யூனிட் நான் சொல்லிட்டேன் அப்படின்னா அடுத்து வர போற எல்லா யூனிட்டுக்கும் இந்த மாடல் தான். சோ இதுல ஏதாவது தெளிவு ஏதாவது டவுட் இருக்குன்னு கேட்டுங்க. இதான் ஃபார்மட். இந்த ஃபார்மட்ல உங்களுக்கு ஏதாவது டிஃபிகல்டிஸ் இருக்கா, முடிஞ்சா எனக்கு தனியா நோட் போட ட்ரை பண்ணுங்க, இல்ல இந்த நோட்லயே கடைசியில போட்டுக்கோங்க. காம்ப்ளெக்ஸ்க்கு மட்டும் ஒரு நோட் எழுதி முடிச்சிட்டீங்கன்னா, நோட் 2026 கொஸ்டின்ஸ்க்கு ஒரு நோட்னா காம்ப்ளெக்ஸ் மட்டும் தனியா வச்சிருங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் கான்செப்ட் டீச் பண்ணிட்டேன், அடுத்து அந்த நோட்டை 2ஆ பிரிச்சுக்கிட்டு ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் எழுதிக்கிறேன், நாளைக்கு டெஸ்ட் தான் எழுதும்போது நான் இந்த நோட் யூஸ் பண்ணிக்கிறேன், புது நோட் வாங்கிக்கிறேன் 2வது யூனிட் அப்படின்னா 2வது யூனிட்டுக்கு நீங்க புது நோட் வாங்கிக்கலாம், அப்படி வச்சுக்கோங்க. இல்ல அப்சர்வேஷன்லாம் ஒன்னா எழுதணும். ஓகே, உங்களுக்கு எது வசதிப்படுமோ அதை எழுதுங்க, உங்களுடைய விருப்பம் தான். எனக்கு இது கிடையாது, உங்களுக்கு ஓகே தானே? இதெல்லாமே இது கொஞ்சம் பாக்குறதுக்கு வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு ஐயோ இவ்வளவு படிக்கணுமா, இவ்வளவு செய்யணுமா. ஆனா நான் உங்க எல்லாரையும் என்ன சொன்னேன் அப்படின்னா, கவர்மெண்ட் ஜாப் நீங்க போகணும், அதுவும் டாப் ரேங்க்ல போகணும். ஜாப் கிடைக்குமா கிடைக்காதாங்கிற ஏக்கத்தோட நீங்க சிவிக்கு போக கூடாது. ஏன்னா நான் பிஜிடிஆர்பில அவ்வளவு பேரை நான் ட்ரெயின் பண்ணிருக்கேன், நிறைய அகாடமிஸ்ல நான் பண்ணிருக்கேன். ஏன்னா எங்களுக்கு ஃபுல் யூனிட் கொடுக்க மாட்டாங்களா, 2 யூனிட் 3 யூனிட் கொடுப்பாங்க. பிஜிடிஆர்பி எடுப்போம், அந்த பிள்ளைங்க பாத்தீங்கன்னா நல்ல ஏன் யூனிட்ல ஃபுல் மார்க் எடுத்திருப்பாங்க. சில யூனிட்ஸ் கொஞ்சம் சரியா படிச்சிருக்க மாட்டாங்க, அவங்களுக்கு புரிஞ்சிருக்காது, அவங்க படிக்கும்போது பிஜி படிச்சிருக்க மாட்டாங்க, இங்கேயும் அவங்களுக்கு சரியா வந்து நோட்ஸ் கிடைச்சிருக்காது. அப்ப என்னன்னா ஓகே நான் ஒரு 6 யூனிட் தடவை பண்ணிட்டேன் தைரியமா போவாங்க. பார்த்தா சிவி வரைக்கும் போவாங்க. ஏன்னா சிவிக்கு எப்படி கூடுவாங்க, 1:2 ரேஷியோ சம்திங் கூடுவாங்க, ஒரு போஸ்டிங்க்கு 2 பேர் கூப்பிடுவாங்க. சிவி வரைக்கும் போயிட்டு சர்டிபிகேட் எல்லாம் கொடுத்து செக் பண்ணும்போது கவர்மெண்ட் ஜாப் கிடைச்ச ஃபீல் இருக்கும். ஏன்னா தமிழ் மீடியம் சர்டிபிகேட் ப்ரொவைட் பண்றோம், நம்ம சர்டிபிகேட் ஒரிஜினல் சர்டிபிகேட் செக் பண்றாங்க, எல்லாம் ஜெராக்ஸ் காப்பி கொடுக்குறோம், நம்ம போட்டோ வைக்கிறோம், இதெல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷமா போவாங்க சிவிக்கு போறேன். பட் எனக்கு போகும்போதே தெரியும் இவங்க மார்க் கம்மியா இருக்கு, இவங்க போஸ்டிங் வரமாட்டாங்கன்னு எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் பிளஸ் பண்ணி அனுப்புவேன். இருந்தாலும் எனக்கு தெரியும் போகும்போதே செலக்ட் ஆகும். ஆனா போகும்போதே கொஞ்சம் பயத்தோட தான் போவாங்க, நம்ம கிடைக்குமா கிடைக்காது, முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்க. ஏன்னா கம்யூனிட்டி வைஸ் பிடிப்பாங்கல்ல. சோ இவங்களோட கம்மியா மார்க் எடுத்தவங்க ஒரு கம்யூனிட்டில உள்ள போயிடுவாங்க. சோ எஸ்சி கம்யூனிட்டி அப்படிங்கிறதுனால அவங்க பாத்தீங்கன்னா இவங்களோட கம்மியா தான் மார்க் எடுத்திருப்பாங்க, அவங்களுக்கு போஸ்டிங் கிடைச்சிடும். ஆனா இவங்க அவங்கள விட அதிகமா எடுத்திருப்பாங்க, ஓபிசி கேட்டகரியில, ஓசி கேட்டகரியில, பிசி கேட்டகரியில இருப்பாங்க. அவங்க இவங்களோட 15 மார்க் அதிகமா எடுத்திருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு போஸ்டிங் கிடைக்காது. அதான் நான் என்ன சொல்றேன்னா, முதல்ல நீங்க இந்த பார்டர் பாஸ்ல இருந்து கொஞ்சம் மேல வாங்க. இப்போ இப்படிலாம் நீங்க ட்ரெயின் பண்ணீங்கன்னா நீங்க பார்டர் பாஸ்ல இருந்து மேல வந்திருப்பீங்க, ரொம்ப பெரிய படி வந்திருப்பீங்க. அதாவது டாப் ரேங்க்ல இருந்து ஒரு 10 ரேங்க் உள்ள, 25 ரேங்க் உள்ள, அந்த ரேங்க்குள்ள நீங்க வர்றதுக்குன்னா இந்த பயிற்சி ரொம்ப முக்கியம். இந்த பயிற்சி கடினமா தான் இருக்கும், ரொம்ப பெரிய நாட்கள் பண்ண போறதுல வெறும் 90 நாட்கள் நம்ம இந்த அதிகபட்சம் நவம்பர் மாசம் வரைக்கும் படிக்க போறோமா. அதுக்கு மேல எக்ஸாம் லேட்டா வந்தாலும் ரிவிஷன் தான் பண்ண போறோம். நம்மளோட டார்கெட் அக்டோபர் எண்ட் இல்ல நவம்பருக்குள்ள நம்ம சிலபஸ் முடிக்கணுங்கிறது, நம்மளோட 10 யூனிட்ஸ் முடிக்கணுங்கிறது நம்மளோட டார்கெட். விஜயதசமிக்குள்ள முடிக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட டார்கெட்டா நம்ம ஓடிட்டு இருக்கோம். ஆனா இது கடினமான பயிற்சி தான், இது நிஜமாவே ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். இந்த ஜேர்னி உங்களுக்கு சில நேரங்கள்ல கஷ்டமா இருக்கலாம், ஆனா ஃபியூச்சர்ல நமக்கு அது ரொம்ப ரொம்ப பெரிய யூஸ்ஃபுல்லா இருக்கும்.
இன்னைக்கு உங்களுக்கு அது கஷ்டமா தெரிஞ்சாலும் நாளைக்கு உங்களோட லைஃப மீனிங்ஃபுல்லா ஆக்க போற ஒரு பியூட்டிஃபுல் மொமெண்ட். நாளைக்கு நீங்க எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்க, அக்கா எப்படி பாஸ் பண்ணீங்க, உங்க நோட்ஸ் கொடுங்க, நாளைக்கு ஒரு பொண்ணு பிஜிடிஆர்பி ஸ்டூடெண்ட் உங்ககிட்ட வந்து கூட வாங்க வாய்ப்பு இருக்கு. நாளைக்கு இதே கோல்டன் புக் இன்னும் நிறைய பேருக்கு நிறைய கல்வி அறிவு கொடுக்கறது காரணமா இருக்கு. ஓகே, இப்ப நான் ஒரு அகாடமி வந்து நான் இத்தனை பேருக்கு சர்வீஸ் கொடுக்குறேன். நீங்க நாளைக்கு உங்களோட நாலேஜ் இன்னொருத்தர் கொடுக்கலாம். ஓகே, நாளைக்கு நீங்களும் ஒரு அகாடமி ஸ்டார்ட் பண்ணலாம். நாளைக்கு நீங்க ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணி உங்களோட கண்டென்ட்டை வந்து நீங்க ப்ரொவைட் பண்ணி நீங்க அதுல ஒரு இன்கம் ரெடி பண்ணலாம். கண்டென்ட் ரைட்டரா மாறலாம், இல்ல கண்டென்ட் கிரியேட்டரா மாறலாம். எவ்வளவு வாய்ப்பு இருக்கு. ஓகே, இந்த நிமிஷத்தை ரசிச்சு வாழுங்க. நிஜமா ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும்னு தயவு செஞ்சு யாருமே நினைக்காதீங்க. நிஜமா இது ஒரு பியூட்டிஃபுல் ஜர்னி. இது மாதிரி ஒரு உலகத்துக்கு நான் போலியே அப்படிங்கிற மாதிரி ஃபீல்குள்ளதான் நான் கொண்டு போக போறேன். எக்காரணத்தை கொண்டும் உங்களுக்கு அந்த பெயின்ஃபுல் மொமெண்டாவோ இது கொண்டு போக மாட்டேன். ஓகே, சோ இதுல வேற ஏதாவது ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களோட ஒப்பீனியன்ஸ் ஏதாவது சொல்லணும்னா எனக்கு ஷேர் பண்ணுங்க. இப்ப நம்ம இன்னில இருந்து 400 கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். எப்படின்னா மேக்ஸிமம் லைவ் கிளாஸ் கேக்குறீங்களா, அது ஒரே ஒரு விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன். லைவ் கிளாஸ் அப்படிங்கறது நான் ஸ்கிரீன் பிரசன்ட் பண்ணி உங்களுக்கு டீச் பண்றேன்ல, அந்த டைம் இந்த லோகோ டிஸ்டர்பன்ஸ் வருது அப்படின்னு சொல்றீங்க. அதனால நான் என்ன பண்ணேன், இந்த மொபைல் ஆப் வந்ததுக்கு அப்புறமா அந்த லைவ் ரெக்கார்ட் பண்ணணும். பட் ஆனா இது நம்ம இந்த யூனிட் வந்து நம்ம மொபைல் ஆப் வர்றதுக்கு முன்னாடியே இந்த பர்டிகுலர் கண்டென்ட் முடிக்கணும். சோ அதனால இதை நான் வந்து ஒரு 50 கொஸ்டின்ஸா நான் ஒரு வீடியோ 1.5 மணி நேரம் வீடியோவா நான் ரெக்கார்ட் பண்ணி கொடுக்கலான்னு இருக்கேன். சோ இது உங்களுக்கு ஓகேவா? அந்த ஒரு 50 கொஸ்டின் சேர்த்து 1 to 1:40 நிமிஷம் வந்திருக்கு, 1.5 நிமிஷம் வந்திருக்கு நினைக்கிறேன். அது ஓகே உங்களுக்கு? ஏன்னா நம்ம திரும்ப எடுத்து பார்க்கணும். அது இது எப்பவுமே நீங்க லைஃப் லாங் பார்க்கணும். லோகோ வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கு, இல்ல உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கல, ஸ்கிரீன் தெளிவா தெரியல அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமா போயிடும் எனக்கு. ஓகேவா? அதனால இந்த நான் 50 கொஸ்டின் 54 கொஸ்டின் 51 கொஸ்டின் எடுத்திருந்தேன். இந்த ஒரு செட் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1.5 மணி நேரத்துக்குள்ள வருது. அதை நான் லாங் வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு அது ஈஸியா இருக்கும். நான் பிக் ஸ்கிரீன் தான் ஆக்சுவலா வந்து என்னோட லேப்டாப்ல தான் ஃபுல் ஸ்கிரீன் பிக் ஸ்கிரீன் எல்லாம் எடுத்திருக்கேன். ஏன்னா வந்து போன்ல பண்ணும்போது கொஞ்சம் கொஸ்டின் தான் எழுத முடியுது. ஆனா அதுல அப்படி கிடையாது, அதுல ஃபுல்லா ஸ்கிரீன் பண்ண முடியுது. ஓகேவா? சோ இது எல்லாமே உங்களுக்கு இன்னைக்கு கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் 400 கொஸ்டின் செட் ஆஃப் கொஸ்டின் வரப்போகுது. இதுக்கு நீங்க ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு 2 விஷயம் பண்ணணும். ஆல்பாஸ் புக்கும் காம்ப்ளெக்ஸ் புக்கும் இப்ப நான் கொடுத்துடுறேன். ஓகே, சோ பினான்சியலா உள்ளவங்க பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. பினான்சியலா என்னால முடியுங்கிறவங்க இல்லனா போன்ல ஸ்டோர் பண்ணி அந்த புக் வச்சுக்கோங்க. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணும்போது நமக்கு அந்த புக்கோட பேஜஸ் நமக்கு தேவைப்படும். இந்த 2 புக்கோட புக்ஸ் தேவைப்படும். ஓகே, தியரி பேஸ்டு கொஸ்டின்ஸ் எல்லாமே காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் ஆல்பாஸ் புக்ல இருந்து தான் வந்திருக்கு. டைரக்டா அதுல இருந்தே சில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க கேட் எக்ஸாம்ல எல்லாம். காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் இத்தனை நம்பர் பேஜ்ல இருந்தே கேட்டிருக்காங்கன்ற அளவுக்கு எனக்கு தெரியுது. அதே மாதிரி ப்ராப்ளம் ஓரியன்டட் எல்லாமே இந்த காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் ஆறுமுகம் தேவைப்பாண்டி தங்கப்பாண்டி புக் இருக்கு, ஆறுமுகம் சார் புக்ல இருந்து வந்திருக்கு. அப்படிங்கிறப்போ இதை பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு. அப்போ இந்த புக்கோட காப்பி நான் இப்போ உங்களுக்கு சென்ட் பண்ண போறேன். சோ இதுக்கு முன்னாடி படிச்சதெல்லாம் நிறைய டவுட்ஸ் இருக்கலாம், உங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட முறையில் இருக்குன்னா உங்க எல்லாரோட மேஜிக் புக் பார்க்கும்போது எவ்வளவு சூப்பரா படிச்சிருக்கீங்க. மோஸ்ட்லி 16 பேருக்கு நான் வந்து மார்க் போட்டுட்டேன். 10 out of 10க்கு வந்து எத்தனை மார்க் போடணுமோ போட்டேன். 16 பேருக்கு நான் முடிச்சிட்டேன். இன்னொரு 13 பேருக்கு நான் மார்க் போடல. ஏன்னா சில டவுட்ஸ் இருந்துச்சு, என்ன இப்படி எழுதிருக்கீங்க, இந்த பாயிண்ட் தப்பா எழுதிருக்காங்க. நான் சொன்ன ஒண்ணு, ஆனா அவங்க எழுதுன தப்பா எழுதிருக்காங்க, எப்படி தப்பா புரிஞ்சு எழுதினாங்கன்னு தெரியல. அதனால 11 பேருக்கு நான் மார்க் போடாம வச்சிருக்கேன். ஆல்மோஸ்ட் ஒரு 20-30 பேருக்கு நான் முடிச்சிட்டேன். ரிமைனிங் பர்சன்ஸ்க்கு நான் முடிச்சிருவேன் நைட்டுக்குள்ள. ஓகேவா? ரிவ்யூ நான் கொடுத்துறேன். ரிவ்யூ கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. சோ இதுல வந்து 2 விஷயம் உங்ககிட்ட உங்களோட சப்போர்ட் தேவைப்படுது. இந்த ரெக்கார்ட் பண்ணி நான் கண்டிப்பா கொடுத்துருவேன். ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருவேன். அதை நீங்க அப்பப்போ படிச்சுட்டு உடனே எனக்கு ரிப்ளை பண்ணுங்க. இன்னைக்கு நான் கொடுத்தேன்னா நீங்க ஒர்க்கிங் ஆஸ்பிரண்டா இருந்துக்குங்க, படிக்கிற பர்சன் எதா இருந்துக்குங்க. சோ இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் 4 கொஸ்டின் அனுப்பினேன். நேத்து பாத்தீங்களா, ஓபன் பண்ணி பாத்திருப்பீங்க. அதை பார்க்கும்போது சம்டைம்ஸ் சில கொஸ்டின் தெரிஞ்ச மாதிரி இருக்கும், ஆன்சர் தெரியாம இருக்கும். சில கொஸ்டினுக்கு எனக்கு ஆன்சர் தெரியும். நம்ம ஓரளவு நீங்க ஓபன் பண்ணி பார்க்கும் ஒரு 5 கொஸ்டின்ஸ் யாரெல்லாம் ஆன்சர் பண்ண முடிஞ்சது ஓபன் பண்ணி பார்த்தா மேம் எனக்கு ரேண்டமா ஒரு 5ல இருந்து 10 கொஸ்டின் எனக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னு சொல்ல தம்ஸ் அப் கொடுங்க. ஏன்னா கிளாஸ் இஸ் வெரி குட். ஒரு மினிமம் ஒரு 5 கொஸ்டின்ஸாவது இருக்குமா? எஸ், 5 கொஸ்டின்ஸாவது எனக்கு ஆன்சர் தெரியுது. இப்ப இதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து பார்த்திருந்தோம் அப்படின்னா தெரியும், ஆனா அது கரெக்டான ஆன்சரான்னு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. சோ வெரி ஃபர்ஸ்ட் டைம் இந்த டைம் நீங்க கான்பிடென்டா சொல்றீங்க எனக்கு 5 கொஸ்டின் கரெக்டா தெரியுது மேம் அப்படின்னு. அப்ப என்ன அர்த்தம், நீங்க போட்ட எஃபோர்ட்டுக்கு உங்களை நீங்களே ஹானர் பண்ற அளவுக்கு ஒரு விஷயம் தான் 5 கொஸ்டின் 10 கொஸ்டின் எனக்கு தெரியுது அப்படிங்கிறது. அப்போ கொஸ்டின்ஸ் எவ்வளவு வேணாலும் நான் கொடுத்துட்டு போறேன். அதுல பாதி உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சதா கூட இருக்கலாம். பட் தெரிஞ்சாலும் திரும்ப புதுசா ஒரு குழந்தை எப்படி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல உட்காந்து கத்துக்குமோ அதே மாதிரி கத்துக்க முயற்சி பண்ணுங்க. ஓகே, எல்லாமே தெரியும்னா ஒரு நிமிஷத்துல போட்டு போயிட்டு இருக்கலாம் சொல்லுவேன். 30 செகண்ட்ஸ் டைம் வச்சுக்கோங்க, 30 செகண்ட்ஸ்ல ஆன்சர் போடுங்க அப்படின்னு சில கொஸ்டின் நான் ஸ்கிப் பண்ணி கொண்டு போயிருக்கேன். அப்ப நீங்க இன்னைக்கு என்ன பண்ணீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட் பிள்ளையா சொல்லி போட்டு அந்த நம்ம அப்சர்வேஷன் ஷீட் கொடுத்தோம்ல, அந்த அப்சர்வேஷன் ஷீட்ல நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்தோம் இல்லையா, ஏற்கனவே ஒரு 3 days சேலஞ்ச் இருக்கு இல்லையா, அந்த நோட்டை இன்னைக்கு அப்சர்வேஷன் ஷீட் எல்லாரும் எழுதுங்க. ஓகேயா? சோ அதோட சைமல்டேனியஸா நான் இப்ப நான் உங்களுக்கு செகண்ட் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு அனுப்ப போறேன். அந்த செகண்ட் வீடியோஸ்லயுமே உங்களுக்கு தெளிவா ஒவ்வொரு பார்ட்டா உங்களுக்கு வரப்போகுது. ஓகே, இன்னைக்கு 400 கொஸ்டின்ஸ் படிக்கிறதுக்கெல்லாம் ரெடியா இருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் புக் கொடுத்துறேன். டெக்ஸ்ட் புக்ஸ் இதான், இந்த 2 புக் தவிர வேற புக்கே தேவையில்லை.
ஓகேவா? தென் ரெண்டாவது, இன்னைக்கு நான் கொடுக்க போற கொஸ்டின்ஸ் 50-50 எனக்கு படிச்சுட்டு 8 தடவை 8 ஷெடியூல நம்ம படிக்க போறோம். அந்த 8 ஷெடியூலுக்கும் நீங்க அப்சர்வேஷன் ரெடி பண்ணிட்டேன் மேம், ரெடி பண்ணு சொல்லதான் நான் அடுத்து உங்களுக்கு கொடுக்க ஈஸியா இருக்கும். நான் பல்கா அள்ளி கொண்டு வந்து கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, கஷ்டமா போயிடும். இன்னைக்கு ஷெடியூல் நம்பர் 1 போட்டுங்க. ஷெடியூல் நம்பர் 1 வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் 50 கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து நம்ம 3 days சேலஞ்ச்ல போட்ட கொஸ்டின்ஸை இப்ப திரும்ப ஒரு பாருங்க, டைமர் வச்சுட்டு போட பாருங்க. எல்லா கொஸ்டின்ஸையும் டைமர் வச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் என்னென்ன கொஸ்டின் அப்சர்வேஷன் எழுதிருப்பேன்ல, அந்த அப்சர்வேஷனை நீங்க எழுதுங்க. எழுதி நீங்க ஃபர்ஸ்ட் டாஸ்கா ஷெடியூல் நம்பர் 1 அது. ஷெடியூல் நம்பர் 2 வந்து அடுத்து 1.5 மணி நேரம் கிளாஸ் கொடுத்திருக்கேன், ரெக்கார்ட் பண்ணிருக்கேன், அந்த ரெக்கார்டிங் நான் இப்ப அப்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு நான் கொடுத்துருவேன். அது ரெண்டாவது ஷெடியூல். அடுத்தது 1 மணிக்குன்னு சொல்லிட்டு ஷெடியூல்ஸ் எல்லாம் பிரிச்சு 400 கொஸ்டின் நான் பிரிச்சிடுறேன். ஓகேவா? சோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம சாட்டர்டே சண்டேக்குள்ள முடிக்கிறோம். இதை மட்டும் படிங்க. ரிவிஷனுக்காக நான் வந்து யூனிட் டெஸ்ட் சொல்லியிருக்கேன். யூனிட் டெஸ்ட்டுக்காக நான் ஏதாவது தனிப்பட்ட முறையில படிக்கணும்னா கிடையாது. இந்த 2026 கொஸ்டின் மட்டும் படிச்சுட்டு வாங்க. யூனிட் டெஸ்ட் சூப்பரா மார்க் வாங்குவீங்க. ஓகே, ஒரு கான்பிடன்ட் வந்துருச்சு, நம்ம ஃபுல்லா 15 out of 15 வாங்கிடுவோம் காம்ப்ளெக்ஸ். எத்தனை பேர் கான்பிடன்ட் இருக்கு? இந்த ஒர்க்லாம் நான் பண்ணி முடிச்சிருவேன், எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் புரிஞ்சுப்பேங்கிற நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா நான் வாங்கிடுவேங்கிற எத்தனை பேர் இருக்கீங்க? 2, 4, 6, 8, 10, 12, 13. ஓகே, அப்ப எல்லாருக்குமே ஓரளவு நம்பிக்கை வந்துருச்சு. சோ இது வந்து இந்த யூனிட்டுக்கு மட்டும் கிடையாது. எதுக்காக நான் காம்ப்ளெக்ஸ்க்கும் ரியலுக்கு அல்ஜிப்ராக்கு மட்டும் ஹெவி வெயிட்டேஜ் கொடுக்குறேன் அப்படின்னா, இது நாளை பின்ன நீங்க எம்எஸ்சி பிஎட் முடிக்கிறீங்க, பிஜிடிஆர் எழுத போறீங்கன்னா இதெல்லாம் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன். ஓகே, அதனாலதான் உங்களுக்கு வந்து இவங்களை சஜஸ்ட் பண்றேன். மத்த யூனிட்லாம் ரொம்ப இந்த ஒரு எக்ஸாமுக்கு மட்டும் தான் இந்த சிலபஸ் வரும். ஃபர்ஸ்ட் யூனிட் செகண்ட் யூனிட்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் இந்த எக்ஸாமுக்கு மட்டும் தான் வரும், வேற எக்ஸாம்ஸ்ல இருக்காது. இதுவும் கேட் எக்ஸாம், JEE இதுல மட்டும் தான் இருக்கும். மத்த கவர்மெண்ட் எக்ஸாம் பெரிய பெரிய எக்ஸாம்ஸ்ல வராது. அப்படிங்கிறப்ப அதுக்கு நம்ம ஃபுல்லா வந்து முதல் யூனிட், ரெண்டாவது யூனிட், மூணாவது யூனிட்லாம் ரொம்ப ஃபோக்கஸ் பண்றதில்ல. அது இந்த பொழுதோட சரியா போகுது. இந்த எக்ஸாமோட நமக்கு முடிச்சுட்டு போறோம். ஆனாலும் அதுல ஃபுல் மார்க் வாங்கி தான் ஆகணும். அதுக்கு சில ஷார்ட் கட் இருக்கு, ட்ரிக்கி ஆன்சர்ஸ் இருக்கு. ட்ரிக்கி ஆன்சர் வச்சுட்டு நம்ம போயிட்டே இருக்கலாம். அதை உட்காந்து சம்சமா போடணும் அவசியம் இல்லை முதல் 3 யூனிட்டுக்கலாம். ஓகேவா? இனிமே கிளாஸ் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. நான் எவ்வளவு பிளசண்டா பண்ண நிறைய விஷயங்கள் உங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கேன். அதெல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணி உங்க கையில கொண்டு வந்து சேர்க்க வேண்டியதுக்கா கடவுளுக்கு நான் ப்ரே பண்ணிட்டே இருக்கேன். சோ இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் பண்ண ஆரம்பிக்கலாமா? அதுக்கு முன்னாடி க்ளோஸ் யூர் ஐஸ், சின்ன ப்ரேயர் பண்ணிட்டு படிக்க ஆரம்பிக்கலாம். இவ்வளவு நேரம் பண்ணதுமே நம்ம வந்து கடவுள்கிட்ட நான் பேசுற வார்த்தைகளா நினைச்சா நான் பேசுவேன். இந்த விஷயங்கள் எங்கேயோ இருக்குன்னா உணர்வுபூர்வமா உங்க மனசுல கொண்டு வந்து சேர்க்கணும். இங்க எத்தனை பேருக்கு நான் சொன்னது என்னோட வலியோட ஒரு சொல்யூஷன் தான் அது. ஏன்னா எனக்கு ஒரு பெயினா இருந்துச்சு, நான் ஒரு மென்டரா இருந்தும் நான் ஒரு முழுமையான ஒரு விஷயத்தை என் குழந்தைங்களுக்கு கொடுக்கலங்கிற ஒரு ஏக்கம் இருந்து, அந்த ஏக்கத்தை தீர்க்கறதுக்காக தான் நான் இன்னைக்கு இந்த ப்ராஜெக்ட் லான்ச் பண்றேன். அப்படிங்கிறப்போ இந்த ப்ராஜெக்ட் எனக்கு எவ்வளவு ஒரு ஆத்மார்த்தமான, இப்ப என்கிட்ட படிச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னா நீங்க எங்க எவ்வளவு தொலைல இருந்தாலும் சரி, எத்தனை வருஷம் கழிச்சுனாலும் சரி, அந்த கிளாஸ் நீங்க நாளைக்கு டீச் பண்றீங்க சொல்லி கொடுக்குறீங்கன்னா என் ஞாபகம் உங்களுக்கு வரும். நான் சொல்லிக் கொடுத்த அறிவு உங்களுக்கு ஞாபகம் வரும். அது ஒண்ணு எனக்கு போகுது. ஏன்னா எனக்கு நான் அப்படிதான் இன்னைக்கு என்னோட குரு எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க, அதை வச்சு நான் இன்னைக்கு 4 பேருக்கு சொல்லிக் கொடுத்துட்டு இருக்கேன். இந்த குரு எனக்கு மட்டும் சொன்னாங்க. கிளாஸ்ல 82 பேர் இருந்தோம். 82 பேர்ல யாருக்கும் அவங்க அதை சொல்லி தரல. ஏன்னா யாரும் அதை கேட்டுக்க ரெடியா இல்ல. ஆனா நான் கேட்டேன். முதல் நாளா ஃபர்ஸ்ட் பிஎஸ்சி மேத்ஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருக்கும்போது நான் இந்த எக்ஸாம்ல நான் பாஸ் பண்ணா என்ன படிக்கணும், நான் அப்படிதான் கேட்டேன். அடுத்த கேள்வி இந்த புக்கை படின்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் டே பிஎஸ்சி மேத்ஸ் வரும்போது அவங்க எனக்கு சொன்ன ஒரு விஷயம் தான் இன்னைக்கு வரைக்கும். இன்னைக்கு நான் என் பிள்ளைங்களுக்கு நான் சொல்றேன், புக்கை படிங்க, ஃபர்ஸ்ட் பக்கத்தை படிங்க, கடைசி பக்கத்தை மட்டும் படிக்காதீங்க, நடு பக்கத்தை படிக்காதீங்க, முதல் பக்கத்துல கூட 4 கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கு, அதுக்கு சொல்றது நம்ம தகுதியா இருக்கமா அப்படின்னு ஒன்னு டெஸ்ட் பண்ணி கேட்பாங்க. நிறைய கேள்விகள் அவங்க வந்து என்ன மட்டப்படுத்துறதுக்காக கூட சில நேரங்கள் அதை பேசிருக்கலாம். பட் ஆனா அது எனக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்தது. அவங்க சொல்ற இதெல்லாம் ஈஸியா பண்ண முடியுமா, இதெல்லாம் யாரால முடியும், முடிச்சிருவியா அப்படின்னு கேட்ட தாண்டி இன்னைக்கு நான் என்ன இந்த எக்ஸாம் நீ பாஸ் பண்ண முடியாது ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் சொன்னது போய் நான் நிறைய பேரை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல நான் கிளியர் பண்ண வைக்கிறேன். அப்ப அவங்க என்ன இன்னைக்கு அவங்க என்ன டிமோட் தான் பண்ணிருக்காங்க. பட் நான் அதை ஒரு நாள் கூட டிமோட்டிவேஷன் எடுத்ததில்ல. அன்னைக்கு அவங்க சொன்னது ஒரு கிராமப்புற மாணவன் கிட்ட, அவங்க கிட்ட இல்ல, அவங்க ஒரு ரிச்சான ஃபேமிலில ஒரு நல்ல ஒரு செட்டில்டான லைஃப் அவங்களுக்கு நல்லா எல்லாமே கிடைச்சது, நல்லா படிச்சு நல்லா ஜாபுக்கு போனாங்க. ஆனா எனக்கு இந்த கிடையாது, உங்களெல்லாம் முடியாது அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி அது உண்டு. நம்மள வந்து அதை மட்டப்படுத்துறதுக்காக பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் நான் எப்படி நினைச்சோம்னா, ஏன் அவங்களுக்கு கிடைக்கும் போது ஏன் இவ்வளவு பணக்காரன் கிடைக்கும் போது ஏன் ஏழை கிடைக்காம போகும் அப்படிங்கிறப்ப நான் அதை ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துட்டு நான் என்னால மட்டும் கிடையாது, என்ன மாதிரி நிறைய பேருக்கு படிக்க வைக்க முடியும், ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல நான் ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ண வைக்க முடியும், நான் உத்வேகம் எடுத்துக்கிட்டேன். நீங்க அந்த மாதிரி நாளைக்கே ஒருத்தவங்க மட்டப்படுத்துறாங்க, அவங்களை கோவப்படுத்துறாங்க, கஷ்டப்படுத்துறாங்க, உன்னால முடியாது சொல்றாங்கன்னா அந்த இடத்துல ஏன் என்னால முடியாது, என்னால மட்டும் இல்ல என்ன மாதிரி நான் 1000 பேர் உருவாக்குற அளவுக்கு எனக்கு பொட்டன்ஷியல் இருக்குன்னு நீங்க சொல்லணும். அப்படி சொல்றதுதான் என்கிட்ட இருந்து நீங்க கத்துக்கிற பாடம். நான் சொல்லியிருக்கேன், ஒண்ணுமே இல்லாம நான் 0ல ஆரம்பிச்சப்ப கூட என்கிட்ட இந்த எஜுகேஷன் இருந்துச்சு. நாளைக்கு உங்களுக்கு எத்தனை வருஷம் கழிச்சாலும் இந்த மேஜிக் புக் உங்க லைஃபை ஸ்பெஷலா மாத்தும். ஒரு பர்டிகுலர் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்களே டீச் பண்ணுவீங்க 4 பிள்ளைங்களுக்கு. ஏதோ ஒரு அகாடமிலயோ இல்ல உங்ககிட்ட படிக்கிற பிள்ளைங்க கிளாஸ் எடுப்பீங்க, இந்த நோட்ஸ் நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையோட தான் நோட்ஸ் நான் உங்ககிட்ட கொடுக்குறேன். கண்டிப்பா நிறைய பேருக்கு இந்த கல்வி செலத்தை இலவசமாவோ இல்ல உங்களுடைய பண தேவைக்காக கூட நாளைக்கு இந்த புத்தகத்தை நீங்க வந்து பணமாக்குறதுக்கோ, இந்த புத்தகம் உங்களுடைய வாழ்க்கையை அழகாக்கும், மீனிங்ஃபுல் ஆக்கும். பணம் கொடுக்குது அதெல்லாம் செகண்டரிமா. சீரியஸ்லி ஐ செட், இதெல்லாம் ஒரு ஆத்மார்த்தமான ஒரு ஃபீல் கிடைக்கும். இந்த சிலபஸ் நான் ஃப்ரேம் பண்ணும்போது நான் அவ்வளவு சந்தோஷமா நான் என் ஹஸ்பண்ட் கிட்ட ஷேர் பண்ணேன். அப்ப அவங்க சொன்னாங்க, அன்னைக்கு நீ ஃபீல் பண்ணல, இன்னைக்கு அது மீனிங்ஃபுல் ஆயிடுச்சு,
அப்போ என்னுடைய ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு இந்த நான் ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணிருக்கேன். நாளைக்கு உங்களுக்கும் உங்க லைஃப் மீனிங்ஃபுல் ஆக்குறதுக்கு இந்த மேஜிக் புக்கும் அப்சர்வேஷன் ஷீட்டும் யூஸ் ஆகும். சரியா? ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஸோ ஜஸ்ட் ஒரு கண்ணை மூடிட்டு உங்களுடைய கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கலாம். இந்த மொமெண்ட், ஸோ க்ளோஸ் யூர் ஐஸ். இந்த நிமிஷம் நீங்க எந்த இடத்துல வேணாலும் இருக்கலாம். நீங்க மைண்ட்ஃபுல்னஸ்னு சொல்லுவாங்க இந்த பிராக்டிஸ. இந்த நிமிஷம் நீங்க எங்க உட்கார்ந்துருக்கீங்கிறத நீங்க நல்லா உணருங்க. டீப்பா நல்ல மூச்சு உள்ள இழுத்து வாய் வழியா பொறுமையா வெளில விடுங்க. காத்த வேகமா வாய் வழியா வெளில விடணும், நிதானமா வெளில விடுங்க. மூச்சை உள்ள எவ்வளவு நேரம் எடுக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் அது கொஞ்சம் அதிகமான நேரம் எடுத்துட்டு வாயிலிருந்து பொறுமையா காத்த வெளில விடுங்க. எந்த பொசிஷன் நீங்க உட்கார்ந்துருந்தாலும் சரி, வாட் எவர் நீங்க எங்க உட்கார்ந்தாலும் சரி, நின்றுட்டு இருக்கீங்க கிளாஸ் கவனிக்க முடியும் அப்படின்னா கூட, எஸ்பெஷலி ஃபார் எந்த பொசிஷன்ல இருந்தாலும் பரவாயில்ல, பொறுமையா கண்ணை மூடிக்கோங்க. இந்த நிமிஷம் உங்களுக்கான நிமிஷமா கடவுள் கொடுத்திருக்காரு. இந்த நிமிஷத்தை கடவுள் கொடுக்கறதுக்கு ஒரே ஒரு ரீசன், உங்களுடைய ஆழ் மனசுல ஒரு எண்ணம் இருந்திருக்கான். நான் ஒரு வெற்றி பெறணும்னு நினைக்கிறேன். அது சாதாரண வெற்றியை கூடாது, மிகப்பெரிய வெற்றியா இருக்கணும். எனக்கும் என்னோட அப்பா அம்மா இந்த டிகிரியை கொடுத்த எல்லாருக்குமே நான் ஒரு நல்ல எஜுகேஷன் நான் கொடுப்பேங்கிற நம்பிக்கை, என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தாங்க நிறைய பேரு. அந்த எல்லா நம்பிக்கைக்கும் ஒரு மீனிங்ஃபுல் லைஃப் நான் கொடுப்பேங்கிற நம்பிக்கையில தான் நான் இன்னைக்கு இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணேன். என்னோட ஆழ் மனசுக்குள்ள அந்த எண்ணம் இருந்துட்டே இருந்துச்சு. சின்ன வெற்றி எனக்கு கிடைக்கூடாது, மிகப்பெரிய வெற்றி எனக்கு வேணும்னு ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். சோ அந்த மிகப்பெரிய வெற்றிக்காக தான் இன்னைக்கு இந்த இடம் எனக்கு கொடுத்திருக்காங்க கடவுள். ஒரு தடவை 2 தடவை இல்ல, ஏதோ ஒரு நிறைய முறை நான் முயற்சி பண்ணிருக்கலாம். நிறைய நேரங்கள் நானே போதும் நிப்பாட்டி இருந்திருக்கலாம். ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி இன்னைக்கு இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன் அப்படின்னா என் மனசுக்குள்ள ஒரு உத்வேகம் இருந்தது. அந்த உத்வேகம் அப்படிங்கிறது என்னோட ஆழ் மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கு. அந்த ஆழமான எண்ணத்தை நான் நேசிக்கிற கடவுள் என்ன பிளஸ் பண்ணிருக்காரு. உன்னோட ஆழ் மனசுல இவ்வளவு இருக்கு, நீ சாதாரணமா இருக்க பர்சன் கிடையாது, யூஆர் அன் எக்ஸ்ட்ராடினரி பர்சன் அப்படிங்கிறதுனால உங்களை எங்கேயோ இருந்து த பெஸ்ட் அகாடமியா நான் ஃபீல் பண்றேன் இந்த இடத்துல. சோ இந்த இடத்துக்குள்ள நீங்க ஒரு அழகான பிளாட்ஃபார்ம்குள்ள வரணும்னு கடவுள் பிளஸ் பண்ணிருக்காரு. சோ இந்த நிமிஷம் உங்களை பிளஸ் பண்ண உங்களை காட் கிட்ட மனசார தேங்க்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ சோ மச். என்னோட லைஃப் இனிமே வரப்போற ஒவ்வொரு நாளுமே ரொம்ப ரொம்ப அழகா இருக்க போகுது. இந்த அழகான நிமிஷத்தை எனக்கு கொடுத்துருப்பீங்க நான் நினைக்கவே இல்லை. என் வாழ்க்கை எனக்கும் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கலாம், நம்மளால முடியுமா நான் எத்தனை நினைச்சிருப்பேன். முடியும், ஆனா எப்படி முடியும்னு தெரியாம இருந்துச்சு. இன்னைக்கு என் கண்ணு முன்னாடி பாதைகள் எல்லாமே அழகா தெரியுது. இதுக்கு முன்னாடி ஒரு இருட்டு அறைக்குள்ள நான் போற மாதிரி ஃபீல் ஆனேன். ஆனா இன்னைக்கு என் கையில ஒரு அழகான மெழுகுவர்த்தி இருக்கு. அந்த மெழுகுவர்த்தி வச்சுட்டு இந்த இருட்டு அறையை என்னால் கடந்து போக முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு வந்திருக்கு. இந்த நம்பிக்கையை கொடுத்த என்னுடைய கடவுளுக்கு மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ சோ மச்னு நினைச்சுக்கோங்க. இந்த நிமிஷத்தை உங்களுடைய ஆழ் மனசுல பதிய வச்சது உங்களுடைய உடம்புல உள்ள டிஎன்ஏ. அந்த டிஎன்ஏக்கு காரணமா இருக்குங்க யாரு அப்படின்னா உங்க அப்பா அம்மாவா இருக்கலாம். அவங்க படிக்கல, கஷ்டப்பட்டிருந்தாலும் பரவாயில்ல, ஆனா ஒரு விஷயம் வேணும்னு நினைச்சா அது ஆழமா என்னைக்கோ நினைச்சிருப்பாங்க. என் புள்ள கண்டிப்பா ஒரு ஜாபுக்கு போகும், கவர்மெண்ட் ஜாபுக்கு போகும், 4 பேருக்கு நல்ல விஷயம் சொல்லி கொடுக்கும் நம்பிக்கையோட அவங்க இருந்திருப்பாங்க. அந்த நம்பிக்கையோட வெளிப்பாடாதான் இன்னைக்கு இங்க இருக்கீங்க. அப்போ உங்க எல்லாரோட நம்பிக்கையும் சரி, அவங்க பேரண்ட்ஸ் சரி, ஆழமான நம்பிக்கை தான். அவங்களுடைய ரத்தமும் சரி, உடலாவும் சரி உங்களுடைய உடம்புல வந்திருக்கு. அவங்களுடைய அணுக்கள் தான் உங்களுடைய உடம்புல இருக்கு. அவங்க அத்தனை பேரோட டிஎன்ஏ, அம்மா அப்பா, அதுக்கு முன்னாடி தாத்தா பாட்டி இருக்கலாம். என் பேத்தி நல்லா வருவா, நீங்க பிறந்தோடனே உங்களை கையில தூக்கும் போது உங்க தாத்தா நினைச்சிருக்கலாம். என் பிள்ளைக்கு பாரு, சில குழந்தைங்க சொன்ன தூக்கணும்னு சொல்லுவாங்க, நெத்தியில கோடு விழுது எங்களுக்குள்ள, நல்லா அறிவாளியா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா வளரும்னு உங்க தாத்தா பாட்டி சொல்லியிருப்பாங்க. நல்லா படிக்குது, சின்ன பிள்ளையா இருக்கும்போது படிக்கும்போது என் பிள்ளை நல்லா படிக்குது, நல்ல பெரிய பிள்ளை ஆகும்னு உங்க தாத்தா சொல்லிருக்கலாம், உங்க பாட்டி சொல்லிருக்கலாம், உங்க மாமா அத்தை யாரோ ஒருத்தவங்க சொல்லிருக்கலாம். பரவாயில்ல நல்லா படிக்கிறாளே பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் அப்படின்னு சொல்லிருக்கலாம். இந்த சூழ்நிலையும் வந்து ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் பரவாயில்ல, விளையாட்டு தரமா இல்லாம படிக்கிறானே, படிப்புல ஃபோக்கஸ்டா இருக்கான்னு ஆம்பளை பிள்ளையா இருந்தா யோசிச்சிருக்கலாம். யாரோ ஒரு நிறைய நல்ல மனிதர்கள் இருந்திருப்பாங்க. சில நேரங்கள் உங்களுக்கு காயப்படுத்துறவர்கள் இருப்பாங்க. எப்பவுமே நம்மளுடைய வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா காயப்படுத்தின மனிதர்களை அதிகமா யோசிக்காதீங்க. நீங்க நல்லா இருந்தா யாரெல்லாம் உங்களை அப்ரிஷியேட் பண்ணுவாங்களோ அவங்களாம் நினைச்சுக்கோங்க. உங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு அவங்க என்னைக்கு ஒரு பிளஸ் பண்ணிருப்பாங்க. நீங்க 10th மார்க் வாங்கிட்டு போய் சொல்லும் போது ஐயோ அப்படியே சந்தோஷப்பட்டிருப்பாங்க. நீங்க 10th பாஸ் பண்ணி போய் சொல்லிக்கும் போது சந்தோஷப்பட்டிருப்பாங்க. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி வந்த உடனே மனசார வாழ்த்து நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லார்கிட்டையும் இன்னைக்கு நீங்க ஒரு மன்னிப்பு கேட்க போறீங்க. ஏன் அப்படின்னா டைம்ல நீங்க நிறைய நம்பிக்கை வச்சிருந்தீங்க, நான் நிறைய ஜெயிப்பேன்னு ஆசைப்பட்டீங்க. நிறைய நேரங்கள்ல நான் பெரிய ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் ஆயிடும் ரொம்ப என்னை விட அதிகமா என் மேல நம்பிக்கை வச்சிருந்தீங்க. நீங்க எல்லாருமே உங்க அப்பா அம்மா, உங்க மேல சொந்தக்காரங்க, உங்க ஹஸ்பண்ட், குழந்தை எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேளுங்க. நிஜமாவே இத்தனை நாள் அதுக்கு நான் உண்மையா இருந்தேன்னா எனக்கு தெரியல. இத்தனை நாள் வரைக்கும் நான் எப்படி இருந்தனோ அதுக்கு நான் முழு பொறுப்பை நானே ஏத்துக்கிறேன். இந்த நிமிஷத்துல இருந்து அந்த தப்பை நான் உணர்றேன்.
உங்க எல்லாரோட நம்பிக்கையும் கண்டிப்பா நான் காப்பாத்துவேன். ஒரு நாள் நான் கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் ஆகும்போது நான் அன்னைக்கே சொன்னேன், பாத்தியா இவ எவ்வளவு திறமைசாலின்னு சொன்னேன்னு சொல்லி நீங்க எல்லாரும் பெருமைப்படுற மாதிரி ஒரு சபைக்கு நான் கண்டிப்பா போவேன். என்னால நிறைய குழந்தைங்களுக்கு நல்ல கல்வியை கொடுக்க முடியும். அதுக்கான முயற்சி எடுக்கிறேன். இந்த முயற்சியில எந்த நேரமும் என்னுடைய உடலும் மனமும் சோர்வடையாத அளவுக்கு எனக்கு சூழ்நிலையை உருவாக்கி கொடுங்க, சாதகமான சூழ்நிலையை. எனக்கு இது வரைக்கும் நான் பொறுப்பு இல்லாம இருந்ததான், சில நேரத்தை தப்பா யூஸ் பண்ணிருக்கலாம். என்ன செஞ்சிருந்தாலும் சரி, நான் தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. ஐ எம் சோ சாரி. பட் வரப்போற நிமிடங்கள் என்னுடைய ஒவ்வொரு நிமிஷத்தையும் நான் சரியா பயன்படுத்த போறேன். கண்டிப்பா நான் ஜெயிப்பேன். என்ன இந்த ஒரு முறை நம்புங்க அப்படின்னு சொல்லி தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ சோ மச் இவ்வளவு அழகான ஃபேமிலி எனக்கு கொடுத்ததுக்காக. அட் த சேம் டைம் இந்த டிகிரிக்கு ஃபர்ஸ்ட் மனசா தேங்க்ஸ் சொல்லுங்க. டிகிரி மார்க் ஷீட்ல நீங்க எடுத்த மார்க்ஸ் எல்லாம் நீங்க ஞாபகப்படுத்தி பாருங்க. கிளாஸ் ரூம்ல எத்தனையோ பெயின்ஃபுல் டேஸ் நடந்திருக்கும். என்ன இருந்தாலும் அந்த டிகிரி கான்வெகேஷன் வாங்கின அந்த டேவை ஞாபகப்படுத்துங்க. கான்வெகேஷன் தான் வாங்கியிருப்போம், ஆனா ஒரு கவர்மெண்ட் ஜாபே வாங்கின மாதிரி நம்ம பேரண்ட்ஸ் நம்மள உட்கார வச்சு போட்டோ எடுத்திருப்பாங்க, இல்ல நம்ம நிக்க வச்சு அவங்களோட சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்திருப்பாங்க. அந்த போட்டோ வீட்டுல ஃப்ரேம் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த ஒரு டிகிரிக்கு எவ்வளவு மரியாதை கிடைச்சது. நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டிகிரி, அவர் ஃபர்ஸ்ட் டிகிரி 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சு நம்ம பிஎஸ்சி முடிச்ச அந்த முதல் டிகிரி கிராஜுவேஷன் டே எப்படி கொண்டாடி இருப்பாங்க. அந்த டே மாதிரி ஒரு அழகான டே வரப்போகுது. நீங்க கவர்மெண்ட் ஜாப் போஸ்டிங் வாங்கிட்டு எப்படி நீங்க சர்டிபிகேட்டை வச்சுட்டு பிஎஸ்சி கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வச்சுட்டு உங்க அப்பா அம்மா கூட போட்டோ எடுத்தீங்களோ, உங்க ஃபேமிலி பிடிச்சவனோட எடுத்தீங்களோ, அதே மாதிரி உங்களோட அப்பாயின்மெண்ட் ஆர்டரை கையில வாங்கி உங்களோட ஹஸ்பண்ட், குழந்தை, இல்ல உங்க ஃபேமிலி யாரு கூட நின்று போட்டோ எடுக்க நினைக்கிறீங்களோ அவங்கள போட்டோ எடுத்து அந்த போட்டோ ஃப்ரேம் பண்ணி உங்க வீட்டுல ஒரு அழகான வால்ல ஹாப்பியா சந்தோஷமா போய் மாட்டுறீங்க. தேங்க் காட், ஐ டிசர்வ்ட் இட். நான் இதுக்கு தகுதியான பர்சன் தான். எனக்கு நம்பிக்கை இருக்கு, என்ன கடவுள் பிளஸ் பண்ணுவாருன்னு. என்னால நிறைய குழந்தைங்களுடைய ஃபியூச்சர் நல்லா இருக்க போகுது. அடுத்த டீச்சர்ஸ் டே அன்னைக்கு தி பெஸ்ட் டீச்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல என்ன அவார்டு கொடுக்குறாங்க. அவ்வளோ ஹாப்பியா இருக்கேன். நிறைய குழந்தைங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்ச ஃபேவரட் டீச்சரா நான் இருக்கேன். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. முன்னாடி வீட்டுல எல்லாம் ஸ்ட்ரெஸ்டா இருக்கும், இப்ப வீட்டுக்கு வந்தாலும் ஹாப்பியா இருக்கு, வேலைக்கு பாக்குறதுலயும் ஹாப்பியா இருக்கு. என்னோட லைஃபே மீனிங்ஃபுல்லா இருக்கு. இவ்வளோ கஷ்டமான ஜேர்னிலையும் நான் ஒரு ஹாப்பியான ஒரு லைஃபை திரும்ப உருவாக்க போறேன். ஸோ அதுக்கு என்ன பிளஸ் பண்ணுங்க. ஸோ பிளஸ் மீ காட். அண்ட் ஆல்சோ கடைசியா நான் என்ன நேசிக்கிறேன். என் மேல எனக்கே நிறைய கோவம் இருக்கு. என்னடா இப்படி டைம் வேஸ்ட் பண்ண, இப்படி படிச்ச நீயா இப்படி படிக்கிற. என் மேல எனக்கே 1000 கோவம் இருக்கு. எல்லா கோவத்துக்கும் நான் என்ன தயவு செஞ்சு என்ன நானே மன்னிச்சுக்கிறேன். ஐ லவ் மை செல்ஃப், ஐ அக்செப்ட் மை செல்ஃப். எவ்வளோ பெரிய குற்றங்கள் குறைகள் பண்ணியிருந்தாலும் சரி, புதுசா மீட்டெடுத்து வாழ்றதுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கீங்க. இந்த கடவுள் கொடுத்துருக்கு. என்ன நான் ஏத்துக்கிறேன். கருப்போ சிகப்போ குணத்துல நான் எப்படி இருந்தனும் அப்படி இருந்தனும், என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம். என்னோட பாஸ்ட் இஸ் பாஸ்ட், என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம். நான் அதுல எத்தனை தவறுகள் எல்லாம் பண்ணிருக்கேன். என்ன நான் இனிமே விட்டு கொடுக்க போறது கிடையாது. ஏன்னா நான் இனிமே என் வாழ்க்கையை புதுசாக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ ஐ அக்செப்ட் மை செல்ஃப். யாரு என்னை ஏத்துக்கிறாங்களோ இல்லையோ, நான் என்ன முழுசா ஏத்துக்கிறேன். ஐ லவ் மை செல்ஃப், ஐ அக்செப்ட் மை செல்ஃப். என்ன நான் முழுசா ஏத்துக்கிறேன். இனிமே என்ன நான் குறை சொல்லவே மாட்டேன். என்ன நான் ரொம்ப நேசிக்க ஆரம்பிச்சிருவேன். உங்களோட பேரை உச்சரிச்சுக்கோங்க. பிடி அசிஸ்டன்ட் சொல்லுங்க. நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட் சொல்லுங்க. மிஸ்ஸஸ்னு சொல்லி உங்க பேரு. பிடி அசிஸ்டன்ட் நீங்க என்ன டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க போறீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட். ஒரு கிரீன் கலர் பென்ல உங்களோட தமிழ் கையெழுத்தை நீங்க போடுற மாதிரி இமேஜின் பண்ணுங்க. உங்களுடைய கண்ணில் சின்னதா ஒரு கண்ணீர் வர மாதிரி ஃபீல் பண்ணுங்க. சந்தோஷமா இருக்கு, ஏதோ பெருசா சதிச்ச மாதிரி இருக்கு. எவ்வளவு பெரிய வெற்றி. ஒரு வெற்றி சின்ன வெற்றி கிடையாது. ஸ்ட்ரெயிட் ஃபர்ஸ்ட் வந்திருக்கீங்க நீங்க. அந்த அப்பாயின்மெண்டோட பார்க்கும்போது நீங்க தான் ஃபர்ஸ்ட் மார்க்கா மேக்ஸ்ல அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. ஆமா மேம், நான் டாப் 10 ரேங்க்குள்ள நான் வந்திருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்லி ப்ரௌடா ஹெச்எம்ட்ட சொல்லிட்டு சைன் பண்றீங்க. அந்த அப்பாயின்மெண்டோட வாங்கும்போது பரவாயில்லையே டாப் 10 ரேங்க்ல வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லி அவங்க அப்ரிஷியேட் பண்றாங்க. ரொம்ப ப்ரௌடா இருக்கு. எவ்வளவு பெரிய வெற்றி. சின்ன வெற்றி கிடையாது, பெரிய வெற்றி. இவ்வளோ பெரிய வெற்றி. உங்க தலைக்கு மேல அவ்வளோ பெரிய தங்கமும் வைரமும் வைடரியம் புதஞ்ச ஒரு பெரிய கிரீடம் லைஃப் லாங் உங்களுக்கு இருக்கும். அந்த டீச்சர் இந்த வருஷம் டிஆர்பில டாப் ரேங்க் வாங்கின டீச்சர்னு 10 வருஷம் கழிச்சு கூட சொல்றாங்க. ஒரு பிடி மீட்டிங் போயிருக்கீங்க, அந்த மீட்டிங்ல சொல்றாங்க, இந்த மீட்டிங்ல இவங்க ஸ்டேட் ரேங்க் வாங்கின பொண்ணு இன்னைக்கு நம்ம மீட்டிங் வந்திருக்காங்கன்னு அங்க உள்ள ட்ரைனர் சொல்றாங்க. அப்போ எல்லாரும் இடத்துலயுமே அவங்க சொல்றாங்க. உங்களுக்கு அடையாளமா உங்க பேர் மட்டும் போறது கிடையாது. அந்த பிடி எக்ஸாம்ஸ்ல அவங்க தான் டாப் ரேங்க் வாங்கின ஒரு பர்சன் உங்களை எல்லா இடத்துல அடையாளம் பண்றாங்க. 1 வருஷம் 2 வருஷம் இல்ல, நீங்க ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் சொல்றாங்க. அவ்வளவு ஹாப்பியான ஒரு ஜர்னி, எவ்வளவு பெரிய ஹாப்பி மொமெண்ட். அதுக்கு இப்போ இந்த நிமிஷம் நம்மள கொஞ்சமா வருத்திக்க போறோம்.
தெய்வத்தால் ஆகாதென்னும் முயற்சிதன் மெய் வருத்த கூலி தரும். மெய் வருத்துவதற்காக எந்த நேரமும் மனசு கலங்கவே கலங்காதீங்க. ஏன்னா நமக்கு கிடைக்கக்கூடிய விலை மதிப்பில்லாத ஒரு அழகான வாழ்க்கைக்காகவும் விலை மதிப்பில்லாத பொக்கிஷமான மரியாதைக்கும் இதுக்கப்புறம் வரப்போற அத்தனை செல்வங்களுக்கும் ஓடி வரும் செல்வங்கள்லாம். நீங்க ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் ஆயிட்டீங்கன்னா தாம் தூம்னு ஓடி வந்து லோனா இருக்கட்டும், வீடு வாங்குறீங்களா, இது வாங்குறீங்களா, அது பண்றீங்களா, எல்லாம் வரும். என்னென்ன செல்வங்கள் உங்களுக்கு தேவைப்படுதோ எல்லா செல்வமும் வரும். தங்கத்துல இருந்து, ஆபரணங்கள்ல இருந்து, அதை தாண்டி உங்களுடைய வீடு மனை என்ன வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களா வாங்குவீங்க. வேணான்னு சொல்லிட்டு போற உறவுக்காரன் கூட உங்க வீட்டுக்கு தேடி வருவாங்க. அப்படி என்னென்னமோ வரும் உங்களை தேடி. ஏன்னா உங்ககிட்ட இருக்கிற தேனை நம்பி, தேனுக்காக நிறைய வண்டுகளும் சரி, நிறைய ஒரு பூச்சிகளும் சரி, நிறைய வண்ணத்து பூச்சிகளும் சரி வரும் உங்ககிட்ட இல்ல தேனை பருகிறதுக்காக. ஸோ அப்படி ஒரு பியூட்டிஃபுல் லைஃப்காக இன்னையிலிருந்து உங்களுடைய பயணத்தை கொஞ்சம் கடினமாக போறோம். பட் எல்லா நிமிஷத்தையும் நான் சரியா பயன்படுத்துன்னு ப்ரேயர் பண்ணிக்கோங்க. காடுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுங்க. இந்த நிமிஷம் நான் உங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்றேன். ஒரு சொசைட்டில நல்ல டீச்சர் ஆகிறதுக்காக என்ன நான் வந்து தயார்படுத்திக்கிறேன். ஒரு கல்லுல எப்படி ஒரு கல்லுக்குள்ள ஒளிஞ்சிருக்க சிலை எடுக்கிறோமோ அது மாதிரி உங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற அந்த அழகான சிற்பத்தை எடுக்க போறோம். அதுக்காக சில கலைகள் எடுக்க போறோம். சோ இப்ப படிக்க போற எல்லா விஷயத்தையும் கடவுள் உங்களுக்கு அழகா கொடுக்கணும். ப்ரே பண்ணிக்கோங்க. தேங்க் காட் அண்ட் தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. ரிலாக்ஸ், ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். 2 கையும் நல்லா வேகமா தேய்ச்சிட்டு அந்த சூடால கண்ணில் வச்சுக்கோங்க. ஃபேஸ் ரிலாக்ஸ் பண்ணுங்க. ரிலாக்ஸ், ரிலாக்ஸ். நல்லா மூச்சை உள்ள இழுத்து வெளில ரிலாக்ஸா விடுங்க. ஐ எம் ரெடி டு ரிசீவ். கடவுள் உங்களை பிளஸ் பண்ண ரெடியா இருக்காங்க. அவங்கள ரிசீவ் பண்றதுக்கு நீங்க இப்ப ரெடி ஆயிட்டீங்க. இதை கிளென்சிங் ப்ரேயர்னு சொல்லுவாங்க, ப்ரிப்பரேஷன் ப்ரேயர்னு சொல்லுவாங்க. ஒரு கடினமான பாதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளை தயார்படுத்துறதுக்காக நம்மளுடைய ஆழ் மனசுகிட்ட பேசுற, தன்னுக்கு தானே பேசிக்கிற ஒரு அழகான வார்த்தையா இருக்கலாம். ஸோ அந்த ப்ரேயர் முடிஞ்சிச்சு. ஸோ கண்ணை திறந்துட்டு ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சுக்கோங்க. குடிச்சிட்டு அப்சர்வேஷன் ஷீட்டை ரெடி பண்றதுக்கு முன்னாடி ப்ரேயர் பண்ணிட்டு எழுத ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட் அப்சர்வேஷன் ஷீட்ல நீங்க எழுத போறது அந்த ஏற்கனவே 3 days சேலஞ்ச் படிச்சிட்டீங்க இல்லையா, அதை முடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அதிகபட்சம் ஒரு 1 hour தான் ஆகும். அந்த 1 hourக்குள்ள படிச்சு முடிச்சிட்டீங்கன்னா அடுத்த ஒரு 1 hour நான் அடுத்த செட்டு கொடுத்துருவேன். ஃபர்ஸ்ட் செட்டு அந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் எழுதுங்க. ஓகேவா? இந்த நோட்ல 2 கூட பிரிச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இன்னைக்கு 400 கொஸ்டின்ஸ்ல முதல் 50 கொஸ்டின்ஸ் நான் இப்ப வீடியோ உங்களுக்கு சென்ட் பண்றேன். ஏற்கனவே 3 days சேலஞ்ச் கிளாஸ் கொடுத்துருப்பேன். அந்த வீடியோ நான் திரும்ப போஸ்ட் பண்றேன். அந்த வீடியோ திரும்ப நீங்க ஏற்கனவே படிச்சுட்டீங்க தான். இருந்தாலும் அப்சர்வேஷன் நோட்ல 2026 PYQ கொஸ்டின்ஸ்ல முதல்ல எழுத போற 50 கொஸ்டின்ஸ், அந்த கொஸ்டின்ஸ் தான் ஃபர்ஸ்ட் நீங்க எழுத போறீங்க. சரியா? ஓகேவா? ஓகே, தேங்க் காட். முடிஞ்சா உங்களுடைய கடவுளோட சிலைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை கால் தொட்டு, அப்பாவோட போட்டோ அம்மாவோட போட்டோ கால் தொட்டு இது வந்து குரு வணக்கத்துக்கான பிரேயர். இது அப்ப குரு வணக்கம்னா உங்களோட அப்பா இறந்தவங்க இருந்தாங்க, அப்பா அம்மா இறந்தவங்க இருந்தாங்க, பாட்டி தாத்தா இருந்தாங்கன்னா அவங்க, இல்லைன்னா கடவுளுடைய சாய்பாபா இல்லைன்னா முருகன், உங்களுக்கு என்ன கடவுளோ அந்த கடவுளோட போட்டோ இருந்துச்சு அந்த காலை தொட்டு கும்பிட்டீங்க அப்படின்னா அது பெரிய பிளஸிங்ஸ் கிடைக்கும். இந்த பிரேயருக்கு அப்புறமா ஒரு தண்ணி குடிச்சிட்டு எங்க சாமி போட்டோ இருக்கோ அங்க காலை தொட்டு கும்பிட்டீங்க அப்படின்னா பெரிய பிளஸிங்ஸ் பண்ணிட்டு அந்த ஃபர்ஸ்ட் 50 கொஸ்டின்ஸ் முடிங்க. கரெக்டா 1 o'clock மேல உங்களுக்கு கரெக்டா 2வது செட் கொடுத்துருவேன். 50 கொஸ்டின்ஸா கொடுக்குன்னு சொல்லி 8 ஸ்லாட், 8 ஷெட்யூல்ல ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிச்சதுக்கு அப்புறம் செகண்ட் ஷெட்யூல் கொடுப்பேன். ஓகே, ஆன்சர் பண்ண ஆரம்பிக்கலாமா? தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ so much and thank you all. Thank you.